ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमस्ते रुद्रमन्यव उतोत इषवे नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो नारायणाय। டிவோட்டிஸ்க்கு நமஸ்காரம். இன்னிலிருந்து திரு தீபக் வைத்தியநாதன் அவர்களின் 4 வருஷ சரித்திரம். நான் அன்றைக்கே இவர் சொல்லும்போது கேட்டுட்டேன், ஆழ்வார்களை பற்றி சொல்லணுன்ற மாதிரி கேட்டுட்டேன். இப்போ நாயன்மார்களில் 4 பேரை பற்றி, முக்கியமான 4 பேரை பற்றி இன்னிலிருந்து சொல்ல போகிறார். இஸ் எ பிடெக் ஃப்ரம் அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மேலக்காவிரின்ற ஊர்லேருந்து வந்திருக்கார். நம்ம கோயிலில் எங்களை அப்ரோச் பண்ண போது இவரை பார்த்த உடனே நான் கொஞ்சம் அப்பீல் ஆகிட்டேன். அதனால தான் திரு கலையிட்ட சொல்லி இவருக்கு இது கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு முதல் நாளாக ஞானசமுத்திரை பற்றி சொல்ல போகிறார். हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम, गोविंद जानकीकांत स्मरणम. हर नमः पार्वती पतये. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला, जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जरारणं. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உணுங்காது, பூக்கொண்டு துப்பாதிரு வேடி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं. जयं सदा परिभवग्नमभीष्टतोऽहं तीर्थास्पदं शिवविरञ्चिनुतं शरण्यं प्रत्यार्तिकं प्रतभारभवाब्धिबोधं वन्दे महापुरुषते चरणारविन्दं. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கல்வன். ஏடுடைய மலரால் முனை நாட்பனின் தேத்த அருள் செய்த, வீடுடைய பிரமாபுரமே வியப்பெம்மான் இவனன்றே. சொற்றுனை வேதிகன் ஜோதிவானவன் புற்றுனை பிறந்ததி புருந்த கைத்தொழ, கட்டுரை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. பூழியர்கோன் வெப்படுத்த குவலியர்கோன் கடல் போற்றி, ஆழிசை கல்விதற்கு அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுக்குருஸ்வாமினா ஜெய். உலகத்துக்கும் தாயாராகவும் தகப்பனாராகவும் இருக்கிற பார்வதி பரமேஸ்வரர், அவனாலதான் நம்ம எல்லாம் நல்லபடியா இருக்கும். ஏன்னா மாணிக்க வாசகர் சொல்றார், தில்லையை கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு. சிவபுராணத்தோட முடிவுல அவர் தில்லையில எதுக்கு நர்த்தனம் பண்றாருன்னு கேட்டோம்னா, நம்மளை எல்லாரையும் இந்த உலகத்தோட நடப்பு காரணமே, இந்த பிறப்பு இருப்பு நடக்கிற எல்லா விதமான காரியமும் நடராஜரே பண்றார். பொதுவா இங்கிலீஷ்ல சொல்லுவா நடராஜரை பத்தி சொன்னோம்னா த டாவ் ஆஃப் பிசிக்ஸ். அவர்னாலதான் இந்த உலகமே நடக்கிறது. 5 விதமான பஞ்சகித்திய பராயணர், 5 விதமான வேலையும் நடராஜர் தில்லையிலே பண்றார். அப்படி இந்த உலகத்துக்கு காரணம் என்னன்னா அவரோட இருப்பிடம் தான். அந்த பரமேஸ்வரனை எப்படி திருப்திப்படுத்த முடியும்னு கேள்வியே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். ஏன்னா அப்ப பெருமாளை திருப்திப்படுத்தணும்னா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணணும், பரமேஸ்வரன் திருப்திப்படுத்தணும்னா அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னு அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவஹா.
என்று சாஸ்திரம் சொல்றது. சிவபெருமானை வந்து அபிஷேகம் பண்ணா திருப்திப்படுத்த முடியும். அந்த பரமேஸ்வரனை வந்து திருப்தி எப்படி ஆராதனை பண்ணணும், அந்த பரமேஸ்வரனை வந்து கசடு இல்லாம எப்படி பூஜை பண்ணணும். ஆனா பரமேஸ்வரன் வந்து எந்த பூஜையை வேணா ஏத்துப்பார். ராவணனோ அவ வந்து பயங்கரமா தபஸ் பண்ணினார். கைலாச மலையை வந்து 10 தலை 20 கரத்தினாலே கைலாசத்தை பெற்றெடுக்கணும்னு பிரயத்தனம் பண்ணா. ஓரளவுக்கு தூக்கினா பரமேஸ்வரன் வந்து தன்னோட கடுக்காலால ஒரு கால ஒரு அழுத்தினார். அழுத்தின மாத்திரத்துல ராவணனுக்கு இன்னும் வெயிட் தாங்க முடியாம அலறினான். உடனே தான் தப்ப தெரிஞ்சுண்டு பரமேஸ்வரன் விளையாடினோமே அப்படின்னு தப்ப தெரிஞ்சுட்டு நான் சமாபணத்தை கேட்டு சாமவேதத்தை சொல்லி சமாபணத்தை கேட்டு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார். அப்படி வரத்தெல்லாம் அனைத்தும் கொடுத்த. நான் என்ன சொல்றேன், உதாரணம் எதுனால சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் பக்தனை வந்து பரமேஸ்வரன் வந்து திருத்தி பணிக்குள்ளி அனுகிரகம் பண்றான். நம்ம என்ன, நம்ம ஒன்னும் ராவணவுக்கு மோசமும் கிடையாது நம்ம. ஆனா பரமேஸ்வரனை வந்து அவரோட தத்துவம் என்ன எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு காட்டுறதுக்கு என்ன ஒரே ஒரு வழினா, அதுக்குதான் அடியார்களை பிடிக்கணும். அந்த அடியார்கள் தான் எப்படி பரமேஸ்வரன் நெருங்கணும், பரமேஸ்வரன் எப்படி கேட்கணும், பரமேஸ்வரன் வந்து எப்படி பிரேமையோட பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் அதை பாக்குறது எங்கன்னா நாராயணமா சரித்திரத்துல பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஆழ்வார்கள் சரித்திரம்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் பிராமணர்கள் இருக்கா, அதுல எக்ஸப்ஷன் 2-3 பேர் வந்து இதரங்களை சேர்ந்தவர்களா இருக்கா. ஆனா நாயன்மார் சரித்திரத்தை முழுக்க பார்த்தானா அங்க பிராமண சமூகத்துல இருக்கிறவராலே ரொம்ப கம்மிதான். நிறைய சமூகத்துல இருக்கிறவா வந்து அவ எப்படி சிவனை வழிபட்டா, அதுல வந்து நாயன்மார் சரித்திரத்தை பார்த்தாதான் தெரியும். அத்திபத்தர் ஒரு நாயன்மார் இருந்தார். அவர் மீனவனா இருந்து என்ன மீன் கிடைக்கிறதோ சிவார்ப்பணமா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நாயன்மார் இருந்தார். அப்புறம் அறிவாட்டாய நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எந்த நெல்லு கொடுக்கறதோ சிவனுக்கு கொடுப்பேன். அப்புறம் இளையான்குடி மாறனார் நாயனார் சரித்திரம் பார்த்தா அவர் வந்து அன்னதானம் நிறைய பண்ணுவார். அப்புறம் மகரநீதி நாயனார் பார்த்தா தானம் பண்ணுவார். இப்படி நிறைய சரித்திரங்கள் இருக்கு. ஆனா அவர்களோட பாட்டு எதனால நமக்கு அவரோட சரித்திரம் எதனால தெரியுதுன்னா எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாராலதான். நமக்கு திருத்தொண்டர் தொகைன்னு ஒண்ணு எடுத்து கொடுத்தாரு. அந்த திருத்தொண்டர் தொகையை கொடுத்தா அவளோட சரித்திரத்தை ரொம்ப சாரமா வெறும் ஒரே ஒரு வழியில முடிஞ்சு போயிடும் திருத்தொண்டர் தொகையை பார்த்தா. ஆனா அத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு வந்து அதுக்குன்னு ஒரு மகனியர் வந்தார். அவர் தான் நம்பியாண்டார் நம்பி. அப்படி பிள்ளையாரோட அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு வந்து திருத்தொண்டர் அந்தாதின்னு கொடுத்தார். மேல சில பேருக்கு அந்த படிக்கிற சக்தியும் ரொம்ப இல்ல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருத்தொண்டர் தொகை பாடுறச்சே 60 பேரை பத்தி தான் பாடியிருக்கார். இப்ப 63 நாயன்மார் எதனால சேர்க்கிறோம்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவரோட தாயாரும் தகப்பனாரும் சேர்த்துதான் 63 நாயன்மார் 63 சேர்க்கிறோம். அதுல திருத்தொண்டர் அந்தாதியில வந்து நமக்கு நம்பியாண்டார் நம்பி வந்து கொடுத்திருக்கார். ஆனா இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா வேணுமே, இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இருந்தா அந்த கதையை வந்து படிச்சா நமக்கு எல்லாருக்கும் புரியும். சாதாரணமா ஒரு கதையை சொல்றோம், ராமாயணத்தை சொன்னோன்னு ராமாயணத்தை வெறும் ஸ்கெலிட்டனை சொல்லிட்டு போயிட்டா என்ன ஆகும், நமக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா ராமாயணத்தை ஸ்கெலிட்டனா சொல்லிட்டோன்னு ஆஹா கதை தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு நம்ம வேணா அபிப்பிராயப்படலாமே தவிர அந்த கதையை வந்து அனுபவிக்கணும்னா என்ன, அதுக்கு உள்ள போனோம். எப்படின்னா ராமரோட குணங்கள், அப்புறம் சீதையோட சரித்திரம், அப்புறம் ஆஞ்சநேயரோட பக்தி, அப்புறம் ஜடாயு வந்து எப்படி தியாகம் பண்ணினார், இப்படின்னு ராமாயணத்தை வந்து கதையை கொஞ்சம் விஸ்தாரமா 9 நாள் சொன்னாதானே நம்ம எல்லாருக்கும் கேட்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் விஸ்தாரமா வேணும் கொண்டு வர்றதுக்காக அதுக்கே பரமேஸ்வரனோட பக்தனான சேர்க்கிறார் பெருமான் வந்த. அந்த சேர்க்கிறார் பெருமானும் என்னன்னா எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர். தமிழ்ல எப்படி அத்தனை புலமை உடையவனோ வடமொழியான சம்ஸ்கிருதத்திலையும் அப்பேற்பட்ட பாரங்கத்திரவர். அந்த சேக்கிரா பெருமான் வந்து அருள்மொழிவர்மனுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும், அவருக்கு வந்து அதை விரைவா எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்பியாண்டார் நம்பி வந்து நமக்கு திருத்தொண்டர் அண்டாரின்னு சொல்லி எல்லா நாயன்மார்களோட பாடல்களையும் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர் எல்லாத்தையும் சேர்த்து அழகா கன்சைஸ் பண்ணி நமக்கு திருத்தொண்டர் அந்தாரின்னு கொடுத்த. இப்போது திருத்தொண்டர் அந்தாரின்னு கொடுத்தா போராது, அவர்களோட சரித்திரமும் சேர்த்து சொல்லணும்.
அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சரித்திரத்தை சொல்லணும்னா அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு புலவனுடையவரான சேக்கிரா பெருமான் வேணும். அதுக்கு சுவாமியே அமைச்சு வச்சார். இவருக்கோ என்ன, இந்த சரித்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கார், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணியிருக்கார். நிறைய ஜனங்கள் வந்து அங்கங்க பதிகங்கள்லாம் வந்து அங்கங்க செதறி கிடக்கிறது. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணணும்ல, சேர்த்து எல்லாத்தையும் குரூப் பண்ணணும்ல. அப்படி குரூப் பண்ணணும்னா அதுக்கு என்ன, பரமேஸ்வரோட கிருபை தேவைப்படுறது. அந்த பரமேஸ்வரன் தான் உலகலாம் உதற்கு ஓதற்கு அரியவன் அப்படின்னு இந்த உலகலாம் இந்த பதத்தை எடுத்து கொடுத்த உடனேயே பெரிய புராணத்தை ஆரம்பிச்சார். அந்த பெரிய புராணத்துல பார்த்தா எல்லா நாயன்மார்கள் சரித்திரத்தையும் முழுசா இருக்கு. அந்த நாயன்மார்கள் சரித்திரம் முழுசா இருக்கச்சு இப்போ அங்க ஞானசம்பந்த சரித்திரத்தை இவர் சொல்றார். ஏன்னா அப்போ இருந்த காலகட்டம் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருந்தது. ஆதிசங்கரர் காலத்துல இப்போ நம்ம ஏதோ கொடுமை கலிகாலம், நம்ம யாராவது ஏதாவது தப்பு பண்ணினா, யாராவது வந்து ஏதாவது வந்து தாங்க முடியாத தப்பு பண்ணினா அவரை திட்டச்சேன்னு சொல்லுவோம், ஐயோ கலிகாலம் இப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம்ல. ஆனா வாஸ்தவமான கலிகாலத்து வந்து எங்க இருந்ததுன்னு கேட்டோம்னா ஒரு சாமானிய பிரச்சனையே நம்ம சொல்றோம். இதை விட பெரிய பிரச்சனை முன்னாடி நடந்தது. அது என்னன்னா ஜெயினர்கள் பௌத்தர்களோட தாக்கம். இவர்கள் வந்து யாகம், இவர்கள் வந்து வேதத்தை வந்து ஏதோ ஒரு 40% 50% ஒத்துக்கிறா. வேதத்துல வந்து அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படி வேதத்துல சொல்லி இருக்கு. அப்புறம் வேதத்துல சைவத்தை பத்தி சொல்லியிருக்கு, வெஜிடேரியன். அந்த வெஜிடேரியனிசம் பத்தி அவ சொல்லியிருக்கு. இத்தனையும் சொல்லியும் ஒரு இடத்துல 2 இடத்துல ஒத்துக்கல. இந்த மாதிரி ஹோமம் பண்றது, யஜ்யம் பண்றது, இந்த மாதிரி வைதிக கர்மாக்கள்லாம் ஒத்துக்கல. ஆனா அந்த காலத்துல இருக்கிற வைதிக கர்மாக்கள் வந்து இப்போ நமக்கு சீனிச்சது காரணம் என்னன்னா, நம்ம அந்த காலத்துல முன்னாடி இருக்கிற கர்மட்டர்களா இருந்தா. அவ யஜ்யம் எதுக்கு பண்றோம், யஜ்யம் பண்றது எதுக்கு, எங்களோட புலன்களை இந்திரியங்களை வந்து திருப்திப்படுத்துறது. அந்த புலன்களை திருப்திப்படுத்தி நான் தேவலோகத்துக்கு போறோம், தேவலோகத்துல அங்க இருக்கிற சோமரசத்தை குடிச்சு அனுபவிச்சுட்டு நான் வந்து நீண்ட நாள் வாழணும். அங்க புண்ணியம் கழிஞ்சதுன்னா திருப்பி இங்க போறணும். சீரே பூனே சீரே புண்ணிய மத்திய லோகம் திசந்தி, பகவான் கீதையில சொன்ன மாதிரி. புண்ணியம் சீனமாயிடுச்சுன்னா மத்திய லோகமான இந்த லோகத்துல நம்ம பிறந்துருவோம். அப்படி பகவான் நமக்கு சைகளை கொடுத்துட்டார். ஜனங்களும் என்னன்னா போகத்தை அனுபவிக்கணும், சுகத்தை வாழணும் அப்படின்னு இந்த எண்ணத்தோட இருக்கா. இந்த எண்ணத்தை வந்து போக்குறதுக்குதான் அதுக்கு புத்தர்கள் ஜெயினர்கள் வந்து அவாவா வந்து அஹிம்சைய பிரதானமா சொன்னாங்க. ஏன்னா நிறைய வேதத்தை யஜ்யத்துல வந்து பலிய பண்றா. அந்த பலிய பண்ண ஆடையும் ஆடையும் வெட்டி பலி பண்றா. அதை நிக்கிறதுக்காக அஹிம்சை கொண்டு வந்தா. ஆனா அந்த அஹிம்சை என்ன ஆயிடுச்சு, டாக்ஸிக் ஆயிடுச்சு. இவ அந்த அஹிம்சை பண்றதுனால ராஜா வந்து அவ வந்து எல்லாரும் புத்த பிக்ஷுகளா போனோம், எல்லாரும் கன்வெர்ட் ஆகி சன்னியாசிகளா போனோம், அதிகாரம் இருக்கோ இல்லையோ துறவரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு திட்டமிட்டதுனால எல்லாரும் என்ன மொட்டை அடிச்சுண்டு எல்லாரும் காவிய கட்டிண்டு, சில பேர் வந்து என்ன வஸ்திரம் இல்லாம இருப்பா, அதான் திகம்பரர்கள்னு பேரு. சில பேர் வெறும் ஒரு வெள்ளை கௌமணத்தை கட்டுவார், அவாதான் ஸ்வேதாம்பரர்கள்னு பேரு. ஏன்னா இப்போ நிறைய சமணர்கள் இருக்கா. இப்போ அடங்கி இருக்கிறது காரணம் எதனாலனா சங்கர பகவத்பாதானால, அதுவும் வடக்குல. நம்ம தெற்குல காரணம் யாருன்னா ஞான சம்பந்த பெருமானாலதான். ஞான சம்பந்தர்னு நான் சும்மா சொல்லிட்டேன். அவர் தவிர அப்பர் பெருமான் வைஷ்ணவத்துல பார்த்தா 2 பேரு. ஒண்ணு யாருன்னா நம்ம தொந்தரடிப்படி ஆழ்வார். திருமாலையில பார்த்தா புலருவாய்ந்த புற்று சமணம் இல்லாம அப்படின்னு திருமாலையில வந்து இவாளை கடைச்சி கண்ணாவே திட்டிருப்பா, வளாசிருப்பார் அப்படியே தொண்டரடிப்படி ஆழ்வார். அப்புறம் இன்னொன்னு திருமங்கை ஆழ்வார் சமணர்களோட லீலையை பண்ணி அவ புத்த பிக்ஷுவத்தானையும் சூளையாடி திருடி அந்த தனத்தை நம்ம ரங்கநாதர் கோயில வந்து அழகா கட்டினார். அப்படி பெருமாளுக்கு வந்து திருப்பணி மணியார் நம்ம திருமங்கை ஆழ்வார். எப்படின்னு சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் எதிர்த்து நம்ம வைதிகம் தான் பெருசு அப்படின்னு ஞான சம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் பகவத்பாதாரும் நமக்கு அதை காட்டினார். இப்போ சமணர்களோட ஆட்டம் எங்கன்னா இப்போ தெற்கு பக்கத்துல வந்துட்டா. ராஜாக்களை வந்து மணிமந்திர ஔஷதியினாலேயே இவாள் எல்லாரும் கட்டுப்படுத்திட்டா. அதெல்லாம் ராஜாக்கள் எல்லாரும் பொத்து சமணர்களோட வாக்க கேட்டு சமணர்களோட சொன்னபடி அவ எல்லாம் தலையாட்டிட்டு அவ ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்து வியந்த சிவபாத ஹிருதயருக்கும் என்னடா நம்ம கோஷ்டியில இருக்கிறவா எல்லாரும் போயிடுறாரே, ஏன்னா நம்ம கோஷ்டியில இருக்கிறவா எல்லாரும் போனதுனால அவாவா வந்தது கர்மா மேல இந்த அனுஷ்டானத்து மேல இந்த விசுவாசம் போயிட்டு
பிராமணரா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு வெட்கப்படுறா. இப்போ எல்லாம் சொல்றாங்களே, இப்போ விட ரொம்ப மோசம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜனங்களும் எப்படின்னா, அவ சும்மா நாஸ்திகம் சொல்லலாம், ஒரு பயத்தை காட்டினோன்னு வை, ஒரு மேஜிக்கை காட்டினோன்னு வை, எல்லாம் தலைதிரிக்கு ஐயா சாமின்னு தலைதிரிக்கு ஓடி வருவா. அந்த மாதிரி அந்த காலத்துல போராடுவா. அப்படின்னு இந்த சமணர்களும் ஜெயினர் பௌத்தர்களும் எல்லாம் தூக்கி ஆட, பிராமணர்கள் எல்லாம் சில பேர் மாறிண்டே போறா. அந்த வேத நெறிய கொண்டு வரணும். அந்த வேத நெறிய எப்படி கொண்டு வரணும்னா, அதுக்கு சிவபாதர் என்ன பண்றார்? அவரோ யாருன்னா ரிக்வேதி பிராமணன், கௌண்டின்ய கோத்திரம் சேர்ந்தவர். எங்க ஊர்னா சீர்காழி. அந்த சீர்காழியில பார்த்தானா வெறும் சீர்காழி, இப்போ விளையாட்டா சொல்றேன், 12 பேர் இருக்குது சீர்காழியில, 12 நேம்ஸ். அந்த சீர்காழியில சேக்கிழார் இப்ப ஆரம்பிக்கிறார், வேத நெறி தரைத்துவோங்க, விகு சைவ துறை விளங்க, பூதபரம் பறை பொழிய, புனிதவாய் மழந்து அழுத, சீதவள வயல் புகழி திரு ஞான சம்பந்தர், பாதமலை தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், வேத நெறி தரைத்துவோங்க. அவரோட பர்பஸ் என்னன்னா, வேதத்தை நிலையாட்டுறோம். அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா தர்மத்தை சொல்றது. அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா பரமேஸ்வரனோட நாமத்தை சொல்றது. அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா எப்படி எல்லாரோடையும் அன்பா இருக்கணும், பிரேமையோட இருக்கணும், எப்படி எல்லாரும் அரவணைச்சுட்டு போகணும், அந்த பேசிக் சாமானிய தர்மத்தை சொல்றதுதான் வேதம். அந்த வேதத்தை காட்டுறதுக்கு தான் மிகு சைவ துறை விளங்க. அந்த வேதமோட அங்கம் தான் சிவபெருமான். சில பேர் என்ன சொல்றா, சிவபெருமான கையை பிடிச்சுப்போம், வேதத்தை ஃபுட்பால் பண்ணுவோம், வேதத்தை உதச்சிருவோம், வேதத்தை நிராகரிப்போம். ஆனா இங்க சேக்கிரா பெருமான் என்ன சொல்றார்? வேத நெறி தரைத்தோங்க. வேதம் எதனால நிக்கும்னா சிவபெருமான். வேதமோட பிரயோஜனம் என்ன? சிவபெருமான். ஏன்னா சிவபெருமான் வேற இல்ல, வேதம் வேற இல்ல. ஏன்னா வேதத்தோட அங்கமே, வேதத்தோட பரம பிரயோஜனம் என்ன? பரமேஸ்வரன் அடையிறது. அதனால அப்புறம் பார்த்தா சங்கரன் சாமவேதின்ற, அப்புறம் அதே அப்புறம் தான் பின்னாடி வேதநாயகன் வேதவல்லவன் அப்படின்னு அவர் அப்படி ஸ்துதி பண்ற. பின்னாடி வேதசாரத்தை சொல்லிதான் திருமுறைக்காடுங்கிற வேதாரண்யத்தை திறக்க போற. இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். அப்படின்னு வேத நெறிய நிலைநாட்டுறதுக்காக மிகு சைவத்துறை விளங்க, அந்த சைவ சமயத்தை நிலைநாட்டுறதுக்காகவே சாட்சாத் முருகப்பெருமானே ஞான சம்பந்தரா வரார். அப்படின்னு சேக்கிரா பெருமான் இவர் என்னன்னா புனிதமாய் மலர்ந்து அழுத. இவரோட பக்தி என்னன்னா நம்ம பண்ற பக்தி மாதிரிலாம் கிடையாது. நமக்கு சிவபெருமான் எதுக்கு வேண்டிக்கிறோம்? ஏதோ பிரதோஷ வேலை, சிவபெருமான் ஆராதனை பண்ணுவோம். சிவபெருமான ஆராதனை பண்ணினா நமக்கு சகல மங்களங்கள் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு நம்ம பண்றோம், வியாபாரம் பிசினஸ் பண்றோம். ஆனா இவர் எப்படி இருக்காருன்னா, அந்த பரமேஸ்வரனை தன் தகப்பனார், பரமேஸ்வரன் தவிர வேற யாரும் இல்லைன்னு அப்படின்னு இந்த பரமேஸ்வரனை ஒரு குழந்தை எப்படி அப்பா இவ்வளவு அன்பா பார்க்குமோ, அந்த மாதிரி பரமேஸ்வரனை அந்த தகப்பனாரா பார்த்து அப்படி அழுது அந்த பரமேஸ்வரன் நாமத்தை லோகத்துக்கே விளங்கும்படியா பண்ணார். அதான் ஞானசம்பந்தரோட அவதாரம். அந்த ஞானசம்பந்தர் அவதாரத்திலே சின்ன வயசுல என்னன்னா, அவருக்கு 3 வயசு ஆயிடுச்சு. நாரது மேனி பொருது மன்னமா 3 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அவருக்கு அப்பா பேரு சிவபாத ஹிருதயர், அம்மாவுக்கு பேரு பகவதி அம்மான்னு பேர். இவா 2 பேரும் பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலேயே ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணினார். ஆனா 3 வயசு ஆயிடுத்து. இவருக்கும் என்ன வீட்டுல சும்மா இருக்கவும் பிடிக்கல. அப்பாவோட எங்கேயாவது நம்ம கோயிலுக்கு போனவே அப்படின்னு அடம் பிடிச்சுண்டு அவரும் சம்பந்தரும் தகப்பனார் சிவபாத ஹிருதயும் சேர்ந்து அந்த தோணிபுரத்தை தோணிபுரம் பெருமாளை பெருமாளை தரிசனம் பண்ண போன. அது எதனால தோணிபுரம்னு பேருனா, இப்ப பிரளயம் மகாபிரளயம் நடந்தது. அந்த மகாபிரளயம் நடந்த சமயத்துல பார்வதி பரமேஸ்வரன் 2 பேருமே அப்படியே படகுல தள்ளிண்டு நின்ற கஷேத்திரம் தான் தோணிபுரம்னு பேர். அதனாலதான் இப்ப கீழே யாருன்னா பிரம்மபுரீஸ்வரன் இருக்க. அப்புறம் தாயாருக்கு அம்பாளுக்கு பேரு திருமலை நாயகின்னு பேர், திருநிலை நாயகி. அந்த பிரம்மபுரீஸ்வரர் எதனால பேருனா, பிரம்மா ஆதி காலத்துல அந்த பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினார். இன்னொரு நடுவுல தான் உமா மகேஸ்வரன் பார்க்கிறோம். ஓ பெருசா இருப்பார். வேதத்துல பாக்குறோமே லகுன்யாசம், பிரம்மாண்ட வியாப்த தேகா பசித இமருஷா பாசமானா புஜங்கேன்ற, அப்படி சொல்லிதான் பரமேஸ்வரனை தியானம் பண்ணி லகுன்யாசம் பண்ணி ருத்ரத்தை சொல்லுவோம். அப்படின்னு பெருசா இருப்பார் அந்த பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் 2 பேருமே பெருசா. இப்ப
இப்ப காஞ்சிபுரத்து உபகரந்த பெருமாள் பார்த்தா எப்படி இருக்கும், அதை விட பெருசா இருப்பார் அவர். அப்படி நடுவுல வந்து உமாமகேஸ்வரர் இருப்பார், தோணியப்பர் இருப்பார், மூன்றாவதான சட்டநாதர் பைரவர் இருப்பார். அந்த சட்டநாதருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டான், கீழே உற்சவருக்கு தான் அபிஷேகம் உண்டு. ஏன்னா அந்த சட்டநாதரை வந்து சுயம்புவா தோன்ற திருமேனினாலும் அவருக்கு அபிஷேகம் யாரும் பண்ண மாட்டான். கீழே இருக்கிற பைரவருக்கு மட்டும்தான் உற்சவரா இருக்கிறதுனால அவர் அபிஷேகம் பண்ணுவார். இப்படி மூணு மூணு படி இருக்கு அந்த கோவில்ல. அப்படி பிரம்மா முதல்ல பூஜை பண்ணதுனால பிரம்மபுரம் என்கிற பிரவாபுரம், அப்புறம் நிறைய மூங்கல் காடு இருக்கிறதுனால வேலுபுரம்னு பேர். அப்புறம் இங்க காளிபுரம் எதனால பேருனா, காளி வந்து பத்ரகாளி வந்து ஆராதனை பண்ண கஷேத்திரனால காளிபுரம்னு பேரு. ஆகிய 12 பேர்கள் நிறைய இருக்கு. பிரமாபுரம் வேணுபுரம் புகழி பெரு வெங்குனே பொருகில் திருத்தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் உன் வருபுறவம் சம்பை நகர்வலர் காழி கொச்சவயம் பரவு திருக்கழுமலம் ஆம் 12 திருப்பெயர்த்தாள். இப்படின்னு 12 பேர்கள் இருக்கு. அதுல 12 பேர்கள்ல வந்து முக்கியமா இங்க வந்து புகழி எதனால புகழினர், ஏன்னா புகழியர்கோன் சொல்லிதான் நம்ம தியான ஸ்லோகமே ஆரம்பிச்சோம். பூழியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றினர். இவர் புகழினா என்கிற சீர்காழி. இந்த புகழி எதனால பேருனா, இங்க பிறந்தவர்கள் எல்லாரும் சேமத்தடைவா, எல்லாரும் வந்து அவா வந்து யசஸ்ஸு ஃபேம் வரும். அதனால அந்த புகழின்னு பேரு. எதுதான் பெரிய ஃபேம்னு கேட்டோம்னா, பைசா வரணுமா, பெரிய பெரிய பங்களா வாங்கணுமா, அது ஒரு விதம் ஃபேமு தான். ஆனா அதை விட பெரிய ஃபேமு, அதை விட பெரிய செல்வம் எதுனா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அந்த சிவபெருமான அடையிறதுதான் பெரிய செல்வம். அந்த சிவபெருமான அடைந்த உயர்ந்த மார்க்கம்னா சீர்காழி. அந்த சீர்காழியில பார்த்தா நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணினா. காவிரி கரையில பார்த்தாலும் மகான்களோட அவதாரத்துல சொல்லி மாறாது. அந்த சீர்காழி பக்கத்துலதான் கம்பநாட்டாளோட அவதாரம் பண்ணார். சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் பார்டரான தேர்வெருந்தூர். அந்த தேர்வெருந்தூர்ல தான் கம்பநாட்டாளோட அவதாரம் பண்ணி நமக்கு கம்பராமாயணத்தை கொடுத்தார். அந்த கம்பராமாயணத்துக்கு எதுனா வால்மீகி ராமாயணத்துல அப்படியே டபுள் டிரான்ஸ்லேஷன் கம்பராமாயணம். இன்னொரு அருணாச்சல கவிராயர், அவர் இங்க அவதாரம் பண்ணதுனாலதான் நமக்கு வந்து ராமரை வந்து சங்கீர்த்தனமா தெரிஞ்சுக்கிறோம். ராமரை வந்து பாட்டு மூலியமா அனுபவிக்கிறோம்னா, ஒண்ணு திருக்குறள், இன்னொரு கம்பராமாயணம், ரெண்டுமே வந்து சரிசமா வச்சுட்டு நமக்கு ராம நாடகத்தை கொடுத்த. அது ரெண்டுமே எங்க அரங்கேற்ற இடம்னா ஸ்ரீரங்கத்துலதான் அரங்கேற்றினார். கமலாட்டாளோடும் சரி, அருணாச்சல கவிராயரும் சரி. இப்படின்னு இங்க பிறந்தவர்கள் எல்லாரும் சேமத்தடைந்தா, எல்லாரும் உயர்ந்த செல்வத்தடைந்தாரால புகழின்னு பேர். இப்படின்னு 12 பேர்கள். சைவத்துல பார்த்தோம்னா, வைஷ்ணவத்துல பார்த்தா இது காடி ஸ்ரீராம விண்ணகரம்னு பேர். இப்போ ஒரு பக்கத்துல இங்க வந்து தோணியப்பர் இருக்கார், இன்னொரு பக்கத்துல வந்து தாடலன் கோயில் இருக்கு. அந்த தாடலன் கோயில்ல தான் திருவிக்கிரம பெருமாள் இருக்கார். பொதுவா திருவிக்கிரம பெருமாள் பெருசா இருப்பார்களே, இங்க இருக்கிற பெருமாள் ரொம்ப சின்னதா இருப்பார். அந்த தாடலன் கோயில் மிக பிரசித்தமான கஷேத்திரம். அதனால இதுக்கு சம்ஸ்கிருதம் பேர் என்ன, சித்தாசிரமம்னு பேரு. இதுக்கும் ராமாயண சம்பந்தம் இருக்கு இந்த கஷேத்திரத்துல. இங்கதான் வாமனமூர்த்தி வந்து உபநயன சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு காயத்ரி ஜபத்தை ஜபிச்சுண்டு சித்தி அடைஞ்ச கஷேத்திரம்னால சித்தாசிரமம்னு பேர். ராமாயணத்துல சம்பந்தம். இன்னொரு இதே சித்தாசிரமத்துலதான் விஸ்வாமித்திர ராமபிரான்ட்ட வந்து சகல அஸ்திர சஸ்திரங்களும் அத்தனையும் ராமர்கிட்ட வாரி கொடுத்த இந்த சித்தாசிரம கஷேத்திரம் இங்க சீர்காழி. இந்த சீர்காழி கஷேத்திரத்துல வந்து இவா வந்து இந்த திருநெல்வேலி நாயகியும் தோணியப்பரையும் தரிசனம் பண்ண உடனே இவருக்கோ சந்தியாவந்தனம் பண்ற நேரம் ஆயிடுச்சு. ஸ்நானம் பண்ணி விடணும். ஸ்நானம் பண்ணி அது குளத்தாங்கரையில. இப்போ நம்மளா வந்து ஒரு சௌச்சாலயத்தை குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளீன் பண்ணிப்போம். இங்க இடத்துல பார்த்தா இவர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து அங்க இருக்க குளத்தாங்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு, இந்த குழந்தை அப்படின்னா பசி தாங்க முடியல, கதறி அழறா. இந்த குழந்தை அழ உடனே இவரோ என்ன தற்காலிகமா சமாதானம் படுத்திண்டு, நான் வரேன்ப்பா, இங்கதான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உனக்கு நான் வந்து உன் பசியை வந்து ரொப்பறேன் அப்படின்னு இவர் அனுகிரகம் பண்ணிட்டு அந்த குளத்தாங்கரையில இவர் ஸ்நானம் பண்றார். இவர் அகமோஷன சுத்தம் சொல்லி, வேதத்தில் உள்ளப்பட்ட தத்துவங்களையும் சொல்லி, அந்த சந்த திருவிழா சொல்லிட்டு அத்தியனம் பண்ணிட்டு அப்படியே ஸ்நானம் பண்றார். இந்த குழந்தையோ அப்பா எங்க இப்படின்னு பார்த்துட்டே இருந்தது குழந்தை. 1 மணி நேரம் ஆச்சு. குழந்தையும் தாக்கு பிடிக்க முடியல. தாக்கு பிடிக்க முடியாதனால அது கதறி
விழுந்து அழ ஆரம்பிச்சது. நம்ம பொதுவா பசி வந்தா குழந்தைகள் அழும். நம்ம குழந்தை எப்படி வரும்னா வேற அழும். இந்த குழந்தை எப்படி வரும்னா அம்மா அப்பா அப்படின்னு கதறிண்டு, அம்மையப்பா அப்படின்னு கதறிண்டு அழுது. எந்த அம்மா அப்பா வந்து அம்மாவோ எங்கன்னா ஆத்துல இருக்கா, இவரோ எங்கன்னா குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். யாரு கவனிச்சார்? ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரன் சொல்லிதானே நம்ம கதையை ஆரம்பிச்சோம். அந்த ஜெகத்துக்கே அம்மையப்பனாக பரமேஸ்வரனும் பார்வதியும் சாட்சாத் வந்தார். உமையூர் பாகரனா, சந்திர கலாதரனா, நாகாபரணனா, புலித்தோல் அணிந்து, அப்புறம் யானை தோல் உத்தரியமா அணிந்து, அப்புறம் கையில பார்த்தா ஒரே பாம்பு பிரேஸ்லெட் நாக கங்கணம், கழுத்துல பார்த்தா வாசுகியும் நாகபூஷணமா தரிச்சுட்டு இருக்கார். இன்னொரு கையில பார்த்தா பெரிய திரிசூலம், அந்த திரிசூலத்தை தரிச்சுட்டு முக்கண்ணனாக பார்வதி பரமேஸ்வராலும் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே அந்த குழந்தைக்கு தரிசனம் கொடுக்கிறார். உடனே அந்த குழந்தை கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. ஆனந்த கண்ணீர் திரும்ப திருவாய் மலர்ந்து அந்த பரமேஸ்வரனை பார்க்கிற. அந்த பரமேஸ்வரனை பார்த்து அழகுல தாயாருக்கும் ஆதிசங்கரர் சொல்றார், தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கண்யே ஹிருதயதா பயப்பாராவார பரிவர்த்தி சாரஸ்வதமிவ தயாவத்தாத்தம் திரவிட சிசு ஆஸ்வாதிதவயது கவீனாம் பிரௌடாடா வஜரி கபரிய கவயிதா தவஸ்தன்யம் மன்யே. அல்ல ஆச்சாரியர் சௌந்தரலஹரியில சொல்றார். ஏன்னா அவர் அனுபவத்தை வந்து சௌந்தரலஹரி சொல்றார். சில மகான்கள் என்ன சொல்றாருன்னா இன்டைரக்டா ஞான சம்பந்த சரித்திரத்தை சௌந்தரலஹரியில வந்து சொல்லிட்டார். ஏன்னா வாஸ்தவமா பார்த்தா ஆதிசங்கருக்கு அப்புறம் தான் ஞான சம்பந்தர் அவதாரமே. அதெல்லாம் சிங்கேரி விரிவா சொன்னது ஒண்ணே, அது சிங்கேரியோட ஜேஷ்ட சன்னிதானம் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள். அந்த மகா சுவாமிகள் சொன்னது உடனேயே இவரோட குருவான சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வந்து சந்தோஷப்பட்டுட்டார். இவருக்கு சந்தோஷப்பட்டு இவர் சபாஷ் போட்டார் அப்படின்னு அவரோட சரித்திரத்துல வருது. தவஸ்தன்யம் மன்யே தர்மிதர கண்யே ஹிருதயதா. அதனால இந்த அம்மாவுக்கும் தாயாருக்கும் அம்பாளுக்கும் என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்டி விடணும் அப்படின்னு தன்னோட ஸ்தன்யத்துல இருந்து அப்படியே பால் சுடந்து வருது. அப்படி பால் வந்து அப்படியே பிரவச்சிட்டு வரச்சே என்ன பண்ணாருன்னா தங்க கிண்ணத்துல கொண்டு வந்தார். அந்த தங்க கிண்ணத்துல புடித்து அந்த குழந்தைய வந்து தன் மடியில வச்சுட்டு இந்த பக்கத்துல பரமேஸ்வரன் இருக்கார், இந்த பரமேஸ்வரோட வாமபாகத்துல அம்பாள் இருக்கார். இப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்து இந்த பரமேஸ்வரன் வந்து அவர் பார்க்க, அம்பாளும் பார்த்த கருணையோட குழந்தைக்கு வந்து ஞானப்பாலை ஊட்டி விடுறார். அந்த ஞானப்பாலை ஊட்டி விட்டனால சம்பந்தன் தகப்பனார் பேரு வச்ச பேரு ஞான சம்பந்தன் அந்த பேரு வந்து ஏற்பட்டது. எதனாலனா அதான் வந்து தயாசதகத்துல வந்து சுவாமி தேசிகன் வந்து தாயார பார்த்து சொல்ற, சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிக ரூபினீம். தயாசதகத்துல திருவேங்கடமுடியால பார்த்து சொல்றார், சமஸ்த ஜனனீம் வந்தே, எல்லா உலகத்துக்கும் அவதான் தாயார், அவங்கதான் தாயார், சைத்தன்ய ஸ்தன்யதாயினி. அதுவும் எல்லாருக்குள்ளையும் வந்து நம்ம எல்லாரும் இப்ப முயற்சிக்கிறோமே, நம்ம எல்லாருமே வந்து இப்ப கதையில ஜாமுல உட்கார்ந்து இருக்கோமே, இப்ப நானும் கதையை சொல்றேனே, இது காரணம் யாருன்னா தாயார் போட்ட பிச்சை. சைத்தன்ய ஸ்தன்யதாயினி நமக்கு சைத்தன்யத்தை கொடுத்துருக்காரு, நமக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்ததுனாலதான் நீங்களா இருக்க, நீங்களும் கேட்கிறேன், நாங்களும் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு அத்தாயும் நமக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்ததால ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய நமக்கு உயர்ந்த ஸ்ரேயஸ கொடுக்குற. என்னன்னா உயர்ந்த ஸ்ரேயஸ் தான் அந்த பெருமாள் அடையறதான கருணாமிவ ரூபினி. அந்த கருணை தான். இப்ப பெருமாள்கிட்ட நம்ம வந்து ஏசா போய் நேர தர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா பெருமாள் பார்த்தா, கிருஷ்ணரை பார்த்தா தோஷத்தோட பார்ப்பார். ஏன்னா அவர் பார்த்தா நம்ம எந்த கர்மா பண்ணியிருக்கோம், வேதத்து படி இருக்கா, சாஸ்திரத்து படி இருக்கா அப்படின்னு நம்ம தோஷங்கள் வந்து கண்ணுல வந்து கிறிஸ்டல் கிரியா பச்சையா தெரியும். ஆனா அப்படியும் பெருமாள் நம்மளை ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரேயசி ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமி ரூபிணி. அந்த தயை தான் நம்மள வந்து தாயார் பக்கத்துல பெருமாள்கிட்ட படியா, பெருமாளை வந்து ஆராதிக்கும்படியா, பெருமாளை வந்து நேர தர்சனம் பண்ணும்படியா வந்து நமக்கு அந்த யோகியத்தையே தாயார் நமக்கு பிச்சை போடுறார். ஆனா அதே தத்துவம் தான் பரமேஸ்வரனும் நாராயணரும் வேற தத்துவமும் இல்லை. அதே தத்துவம் தான் தாயார் என்ன பண்றாருன்னா ஞானத்தை கொடுக்குறார்.
அந்த ஞானத்தை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இந்த குழந்தை வந்து எப்போ ஞானப்பாலை குடிச்சதோ அந்த ஞானப்பால் குடிச்ச மாத்திரத்திலே ஒரு ஞானி ஆயிட்டார். இவர் ஞானியான உடனே வந்து சுத்தி யார பார்த்தாலுமே பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரால் தான் தெரியுறான் அப்படின்னு அந்த திருஷ்டி வரும். ஏன்னா நமக்கும் என்னன்னா, நம்ம ஞானம் இருக்குன்னு சொல்றோம், நமக்கே அது இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணாலும் நிறைவு இல்லைன்னா நமக்கு ஞானம் இல்லாதனாலதான். நமக்கு வேணா லிமிட்டட் நாலேஜ் இருக்கலாம். சிஏ படிச்சவன் வந்து சிஏ பத்தி அக்கௌண்ட்ஸ் பத்தி நிறைய விஷயம் தெரியும். அப்புறம் டாக்டர் படிச்சவன் வந்து எம்பிபிஎஸ்ல வந்து அக்குவராணி வேற தெரியும். இன்ஜினியரிங் படிச்சவன் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் உத்தியோகத்துக்கே போக முடியும். இப்படின்னு அவன் ஃபீல்டு லிமிட்டட் நாலேஜா இருக்கு. அந்த லிமிட்டட் நாலேஜ் இருக்கிறது கூட தப்புன்னு சொல்லல. ப்ராப்ளம் என்னன்னா, நேரோ மைண்டடா இருக்கும். நம்ம நேரோ மைண்டடா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து எதை கண்டாலும் லாஜிக்கோட பாக்குறோம். எதை கண்டாலும் லாஜிக்கோட பாக்குறோம், அவளை ஈஸியா கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறோம். அதுதான் பாகவதத்துல சொல்றது, ஆத்ம கிரீடா ஆத்மரதிகி விசராமீவ பாலவத்து. அந்த குழந்தைய வந்து நம்ம குருவா காட்டுற. அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா, எதுக்கும் கவலைப்பட மாட்டான். சுத்தி இருக்கிற தாயா தகவலாரும் வந்து ஏதோ கஷ்டம், ஏதோ கடன் கஷ்டத்துல இருக்கா, யாரும் ஓனர் வந்து இந்த ரூபாய் காசு கொடு, இந்த ரூபாய் காசு கொடுன்னு அவடையும் கண்ணா அப்படின்னா வீடை தட்டி எட்டி அவளை வந்து குடலை எடுக்கிறா. இவரோ என்ன பண்றது, யார்கிட்ட கடன் வாங்குறது, இவர்கிட்ட வாங்குறது இப்படின்னு இந்த புருஷகார வந்து அப்படி இப்படி மேலகிலையும் பாக்குறா. அங்க இருக்கிற ஸ்திரீயோ என்னன்னா, தர்மபத்தினியோ என்னன்னா, பொறுப்பில்லையே அப்படி இவனை கண்ணா அப்படின்னான்னு வெய்யறா. அப்படி வெறும்னா இவர் வெய்யலும் வாங்கி திருப்பியும் பேசுறா. இப்படின்னு ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் கலகம் சண்டை நடக்கிறது. குழந்தை எப்படி இருக்கு, சண்டை எந்த பக்கம் நடந்தாலும் பரவாயில்ல, அது பாட்டு அதோட பொம்மையை வச்சு விளையாடிட்டு அது எப்படி தான் நிலையில சந்தோஷமா குதூகலமா இருக்கோ அந்த நிலைதான். அந்த நிலைதான் வந்து நமக்கு இருக்கணும். ஏன்னா உலகத்துல நிறைய சண்டை நடக்கும், நிறைய சச்சரவு நடக்கும், நிறைய விதமா வந்து நடக்கும். நம்ம ஒண்ணு போராட்டிட்டு ஒண்ணு கவுண்டர் கொடுத்துட்டு போயிட்டோம்னு வையே, நமக்கு அதனால நம்ம உசுரும் போயிடும். அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த குழந்தை வாங்கி இருக்கணும். உலகம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பகவான் தான் எனக்கு எல்லாம், பகவான் தான் என்னை பாத்துக்கிறா அப்படின்னு அந்த விசுவாசத்தோட இருக்கிறது. யாரா பக்கத்து வீட்டுக்கார அந்த குழந்தைய கேட்டா, இப்படி பிரச்சனையில இருக்கியடா நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, என் அப்பா இருக்கா அவ பாத்துப்பா அப்படின்னு அந்த ஒரு நிச்சிந்தை தான் விசராமிவ பாலவத்தின் அப்படி பாகவதர் சொல்றது. அந்த நிச்சிந்தை வந்து எதனால வரும்னா, ஞானத்தோட பிரயோஜனம். இவர் குடிச்ச மாத்திரத்திலேயே இவர் வாயிலேந்து பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேருமே வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் அனுகிரகம் பண்ணதுனால எந்த பார்வதியோட மடியிலேயே உட்கார்ந்து இருந்தாரோ அந்த பார்வதி வந்து ஞானத்தை மாத்திரம் கொடுக்கல, பார்வதி தேவி வந்து தன்னோட பாவத்தையும் கொடுத்துட்டார் போற போக்குல. அப்படி குடுத்துட்டு அந்ததானம் ஆயிட்டார். இவர் வாயிலேந்து அப்படியே பால் வந்து உரின் வருது, அப்படியே வாயில அப்படியே வந்துட்டே இருக்கு. இவர் அப்பாதான் குளிச்சுன்னு சத்தியாவனத்தையும் அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணிட்டு இப்பதான் கரை மேல மொல்ல வரார். வந்து பார்த்தா இந்த குழந்தை கண்ணுல பார்த்தா ஒரே கண்ணீர்ல தாராதாரியா ஜலம் வருது. இந்த பக்கத்துல பால் அப்படியே வாயிலேந்து அப்படி உப்பி வருது. இத பார்த்து சிவபாத ஹிருதயருக்கு வந்ததே கோபம். யாரா என் தம்பிக்கு வந்து பால் கொடுத்தாரே, அம்பிக்கு பால் கொடுத்தாரே அப்படின்னு பெரம்பெடுத்துட்டு வரார். அப்படி வந்து இந்த குழந்தைய பார்த்து, சம்பந்தா யாரா அவனுக்கு பால் கொடுத்தா அப்படின்னு கேட்ட உடனே இவரும் அந்த குழந்தைய என்னன்னா பயப்படணுமே. எங்க பாக்கலாம்னா, பாகவத பிரகலாச்சரத்துல பார்த்தா தெரியும். ஹிரண்யகசிபு வந்து பிரகலாதம் ஒரு ஆட்டாட்டுறான், பிரகலாதா எங்கடா அவன் ஹரியினர். இவர் நிச்சிந்தையா ஹரி எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு வந்து இவர் எப்படி காட்டுறாரோ, இந்த குழந்தையும் என்னன்னா இவர் ஒண்ணு ஹிரண்யகசிபு மேல மோசமான ஆள்லாம் இல்ல, சிவபாத ஹிருதயருக்கு. அதனால இவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு இவெல்லாம் கேட்கறச்சே, அந்த குழந்தை என்ன பண்ணிட்டா நிச்சிந்தையா இவர் மிரட்டலுக்கு பயப்படாம அங்க மேல இருக்கிற அந்த விமானத்தை பாக்குறார். அந்த மேல இருக்கிற அந்த விமானத்தை சுத்தி பாக்குறச்சு, பிராகாரத்தை பாக்குறச்சு, அங்க வந்து ரிஷபாரூடனா பார்வதி பரமேஸ்வரா சோமாஸ்கந்தர் ரசனம் பண்ணினார். அந்த சோமாஸ்கந்தர் அந்த இடத்துல கைய காட்டி, தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதிசூடி காடுடலை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பனின்
ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. இங்க பாவத்துல பார்த்தா ஞானசம்பந்தர் பக்தி எப்படி இருந்ததுன்னா பின்னாடி பிற்காலத்துல பக்தி எப்படி இருந்ததுன்னா சத்புத்திர பாவத்தோட இருந்த பரமேஸ்வரன் தான் தகப்பன், நான் குழந்தை. அதனால அந்த அர்த்தத்தினால ஒரு முருகப்பெருமான் அவதாரம்னு சொல்றா. ஏன்னா நிறைய மகான்கள் சொல்லியிருக்கா. அருணகிரியார் சொல்லாத திருப்புகளே இல்லை. சீர்காழி பார்த்தோம்னா அந்த சீர்காழி எப்போ வந்தாரோ அந்த சீர்காழியில இருக்கிற பதிகங்கள் பார்த்தா ஞானசம்பந்தரை ஞாபகம் வச்சுக்காம ஞானசம்பந்தரை குத்தி காட்டாத இடமே கிடையாது. அப்புறம் சுவாமிமலை போனாலும் அங்க ஞானசம்பந்தரை சொல்ற சமணர்களை அவளை சமாரம் பண்ணினார் அப்படின்னு அவரோட லீலை ஏதாவது ஒரு இடம் வருது திருப்புகள்ல பார்த்தா. அப்புறம் இன்னொன்னு ராஜராஜ சோழ காலத்துல ஒட்ட கூதர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஒத்த கூத்தர்னு ஒருத்தர் இருக்கிறச்சு அவர் யாருன்னா சரஸ்வதியோட கட்டாட்சத்தை சரஸ்வதிட்டேன்னு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கும் இருக்கு கூத்தனு சரஸ்வதி. அந்த கூத்தனு சரஸ்வதி தேண்டவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அவரோ அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட உடனே சிவபக்தி இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனால நால்வர்களை ஸ்துதி பண்ணாத இடமும் இல்ல. அவரும் பிரத்யட்சமா ஸ்பஷ்டமா சொல்றார் ஞானசம்பந்தர் முருகப்பெருமான் அவதாரம் அப்படின்னு ஒட்ட கூத்தரும் சொல்றார். இன்னொன்னு யாருன்னா இன்னொரு ரமண பகவானும் ஞானசம்பந்தர் அவதாரம் சில பேர் சொல்லுவா. இப்படி நிறைய முருகப்பெருமான் அவதாரத்தை நிறைய மகான்கள் ஒண்ணு சொல்லிட்டே வந்தார். இந்த தோடைய சபையில பார்த்தாலும் அவதாரம் என்ன, தன்னோட முன்னிலை யாருன்னு அப்படி இன்னொரு விதமா அர்த்தம் பண்ணினா ஏடுடைய மலரான் உதை நாட்பண்ணின் தேத்த அருள் செய்த. இப்படி பார்த்தா சாதாரண அர்த்தம் பார்த்தா பிரம்மா தாமரையிலே தோன்றின பத்மபூவா. அந்த பத்மபூ சிவபெருமான ஆராதனை பண்ணாதனால்தான் பிரமாபுரம்னு பேர். இன்னொன்னுன்னா முன்னை நான் பண்ணிண்டேத்த. முன் ஜென்மத்துல நான் சூரனை சம்ஹாரம் பண்ணினேன். அந்த சூரனை நான் எப்படி சம்ஹாரம் பண்ணினேன்னா அந்த சூரன் யாருன்னா ஏதோ சாமானியப்பட்ட அசுரன் கிடையாது. அது ஆச்சாரியார் சொல்றார். சஹசிராண்ட போக்தா துவயா சூரநாமா அத்தஸ்தாரகா சிம்ம வக்திரஸ்ததைத்யா மமாந்தர் ஹிருதிஷ்டம் மனக்லேஷமேகம் ஹம்சி பிரபோ கிங்குரோமிக்வயாமி. சஹசிராண்ட போக்தா துவயா சூரநாமா. ஆயிரக்கணக்கான அண்டங்களை எல்லாத்தையும் கபலீகரணம் பண்ண ஆயிரக்கணக்கான அண்டங்களான ஸ்வர்க்கத்தாயும் போக்தா அனுபவிச்சவன். தொயா சூரநாமா. சூரன் கேட்டா சூரபத்மன் கேட்டா தேவர்கள் எல்லாம் தலதூக்கி ஓடி போயிடுவா. அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணினார். அந்த சூரபத்மனோட அண்ணாவான தாகாசுரனை நிர்மூலமா சம்ஹாரம் பண்ணினார். சக்தி அஸ்திரத்தினால வேளாலேயே தலையை கொய்து எறிந்தார். அப்புறம் சிம்மமுக்கரன் என்கிற ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி பின்னாடி சிம்மமுக்கன் தான் காளிக்கு வாகனம் ஆயிட்டார். சிம்ம வாகனம் ஆயிட்டார். இப்படி கிரௌச்சமலைய பேத்தெடுத்தார். இத்தனை சாசமுடைய முருகப்பெருமானே மமாந்தர் ஹிருதிஸ்தம். இதயத்துல அநேக விதமான தைத்தியர்கள் இருக்காரே, ராட்சசர்கள் இருக்காரே, அவர்கள் எல்லாருமே எங்களை பாடுபடுத்துறாரே. முருகர்கிட்ட நெருங்கும்படியா நெருங்காதபடியா நம்மள முருகர்கிட்ட செப்பரேட் பண்றாரே. அந்த ராட்சசர்களை நான் எப்போ சம்மாரம் பண்ணுவேன், எப்போ நீங்க சம்மாரம் பண்ணுவேன்? வெறும் பகிரங்கமான ராட்சசர்களை சம்மாரம் பண்ணிட்டா உள்ள இருக்கிற அந்தரங்கமா ராட்சசன் நீங்க சம்மாரம் பண்ணு அப்படின்னு ஆச்சாரியார் பிரார்த்தனை பண்றார் சுப்பிரமணிய புஜங்கத்துல. இவர் சூரனை சம்மாரம் பண்ணிட்டார். ஆனா சூரனை சம்மானம் பண்ண பிரயோஜனத்துக்கு பிரம்மத்தி தோஷமும் வந்தது. அந்த பிரம்மத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு தான் அந்த பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல இருக்கு. முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணுவோம், பின்னாடி பஞ்சலிங்க தரிசனம்னு இருக்கு. அதுக்கு நம்ம பைசாவை கொடுத்துட்டு தான் தரிசனம் பண்ண முடியும் பஞ்சலிங்கம். அந்த பஞ்சலிங்கத்தை அவர் எப்படி பண்ணார்னா தாமரையினால ஆராதனை பண்ணினார். அப்படி தாமரையினால ஆராதனம் பண்ணதுனால தன்னோட முன் ஜென்மாவ ஞாபகம் வந்ததுன்னு அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க பரமேஸ்வரன் எப்படி பாக்குறாருன்னா நாயிகா பாவத்துல பாக்குறார். தோடுடைய செவியன் விடை ஏறியோர். அந்த பரமேஸ்வரன் ரூபத்தை அப்படியே கண்ணால பருகி நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறார். ஒரு நாயக்கி தானே உண்டு. ஒரு நாயக்கி எதிரில் இருக்கிற நாயகனை பார்த்தோன்னு வை, அந்த நாயக்கனை பார்த்து எப்படி ஸ்டன் ஆயிடுவாரோ அந்த மாதிரி ஞான சம்பந்தர் பார்வதியோட சம்பந்தம் ஏற்பட்டது. எப்போ பார்வதி சம்பந்தம் ஏற்பட்டதோ அந்த பார்வதி எப்படி பரமேஸ்வரோட ரூபத்தை அப்படியே அனுபவிக்கிறாரோ அந்த பார்வதி பாவத்திலே பகவத்பாதால் நமக்கு சிவஸ்தோத்திரம் கொடுத்ததுனால சிவானந்த லஹரின்னு பேர். அதுக்கு ஆப்போசிட்டான பரமேஸ்வர பாவத்துல இருந்துட்டு பார்வதியை வர்ணிக்கிறதா சௌந்தர்ய லஹரின்னு பேர். இப்படி ரெண்டு பேரும் ஆச்சாரிகளை கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிற ஞானசம்பந்தர் என்ன காட்டுறாருன்னா தோடுடைய செவியன்.
இவர் காதுல என்ன இருக்குன்னா ஒரு பக்கத்துல தோடோட இருக்கார், இன்னொரு பக்கத்துல குறையோட இருக்கார். அந்த குறை அதான் காதார் குறையாதன் மாணிக்கவாசகர் சொல்ல போறார் திருவெம்பாவையில. இப்படின்னு ரெண்டுமே இருக்கார். இப்படின்னு ஒரு பக்கத்துல என்னன்னா ஆணோட ஆபரணம், இன்னொரு பக்கத்துல பெண்ணோட ஆபரணம் கொடுக்கச்சே எப்படி இருந்தாலும் அர்த்தநாரீஸ்வரனா தரிசனம் கொடுத்த விடை ஏறியோர் தூவன் மடிசோடி. அவர் இப்போ கண்ணுல எப்படி தெரிஞ்சாருன்னா, பிசிக்கலா எப்படி தெரிஞ்சாருன்னா நந்தி வாகனா தரிசனம் கொடுத்த. அந்த நந்தி யாருன்னா தர்மத்தை சொல்ற, நந்தி தான் தர்மம். எப்படி கருட வந்து நமக்கு வந்து வேதாத்மா விவேஸ்வரஹான்றார், அதே பாகவதம் தான் சந்தோமயேன கருடேன சமுக்கியமான கஜேந்திர சுதியில, கஜேந்திர மோட்சத்துல. அப்படின்னு சங்கம வேதம் தான் கருடனோட சொரூபம் அப்படின்னு நம்ம காட்டுற. அதேதான் விடை ஏறியோ தூவன் மதிசூடி. அவர் எப்படி இருக்காருன்னா தூவன் மதிசூடி, அவரோட சிரஸ்ல அப்படின்னு அந்த பிறையிருந்த சந்திரன், அந்த பிறை சந்திரன் இருக்கார். அந்த பிறை சந்திரன் எப்படி இருக்குன்னா அழகா ஸ்பஷ்டமா அழகா இருக்கு. அந்த பிறை சந்திரனோட சோபிக்கிறார். ஆனா உடம்புல பார்த்தா என்ன தரிச்சுட்டு இருக்காருன்னா காடுடைய சுடலை பொடி பூசி, உடம்புல பார்த்தா தடுக்கி ஊண்ட சாம்பலோட இருக்க. அப்படின்னு சாம்பல் என்னது காட்டுறதுன்னா நம்மளோட நிலை, நம்ம அதுதான் காட்டுற. ஏன்னா நம்ம அந்த உலகத்தை எதுக்காக வந்திருக்கோம், பரமேஸ்வரனை தொழுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதேதான் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வந்து சாம்பாஷ்டகத்தை சொல்றார். சந்த புத்ரா சுகுதகுதவா சத்கலத்ரம் சுகேகம் வித்தாதீஷ பிரதிமவசுவான் கோபவீது பிரகாமம் ஆஷாசாஸ்தாம் அமிர்த கிரணா ஸ்பர்திகீதி சட்டாவா சர்வம் வியக்தம் மரண சமயே சாம்ப ஏக சகாய. இப்படின்னு சாம்பாஷ்டகம். இது சொன்னா நமக்கு டைம் ஆயிடும். அதனால அந்த சாம்பாஷ்டகத்துல பார்த்தா அது என்ன ஹிடன் மெசேஜ் சொல்றாருன்னா சர்வம் வியர்த்தம் மரண சமயம். நம்ம என்ன போகத்தை வச்சிருந்தாலும், நல்ல பசங்க வச்சிருந்தாலும், நல்ல தர்மபத்திரி வச்சிருந்தாலும், அப்புறம் வந்து நல்ல வசதிகள் வச்சிருந்தாலும், அப்புறம் பெரிய பெரிய பங்களா வச்சிருந்தா, பெரிய பெரிய கார் வச்சிருந்தாலும், அப்புறம் இத்தனை லட்சங்கள் இத்தனை கோடிக்கணக்கான சேலரி வச்சிருந்தாலும் இதெல்லாம் சர்வம் வியர்த்தம். இதெல்லாம் மண்ணுக்கு போறது. எப்போனா மரண சமயே சாம்ப ஏக சகாய. ஓ பந்துக்களோ எப்படின்னா அவ எல்லாம் ஓரமா தலையில அடிச்சுட்டு கைகால அடிச்சுட்டு கதறி அழுவா. யாரும் வரமாட்டா. யாரு வருவானா ஆபத்சாயேஸ்வரான பரமேஸ்வரன் கூட வருவார். சாம்ப ஏக சகாயா. அதனாலதான் நான் தான் இருக்க, இந்த பஸ்மம் தான் நீனு. அந்த பஸ்மத்தோட சம்பந்தத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன். எதனால சேர்த்துக்கிறேன், நான் தான் இருக்கேன், நான் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு தன்னை காட்டுறதுக்காக நமக்கு ஆபத் சகாயம் பண்றதுனால இந்த பஸ்மத்தை வந்து பரமேஸ்வரன் உடம்பு முழுக்க பூசிக்கிற. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் இப்படின்னு ஒருத்தன் பஸ்மத்தோட வந்தானா பொதுவா ஏண்டா அப்படி சிவபுரத்தோட வடன்னு அப்படின்னு பரிகாசம் தானே பண்ணுவோம் நம்ம. இவர் வேறு லேஸ்பட்டவர் இல்ல, உள்ளம் கவர் கல்வன். என் உள்ளத்தை கவரிட்டார் நாய்க்கா பாவம். என் உள்ளத்தை அவர் கவர்னதுனால, அந்த உள்ளத்துல கவர்னால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த எப்படி ஏன் உள்ளத்தையும் கவர்னாரோ அத்தனை தேவர்கள் எல்லாத்தையும் உள்ளத்தை கவரும்படியா அவர் இருக்கார். ஏன்னா அவரோட வைராக்கியம், அவர் தபஸதான் எல்லாரையும் வந்து அரவணைக்கும். நம்ம பணத்தை வச்சிருந்தோம், நம்ம வந்து பெருமையை வச்சிருந்தலாம், ஜனங்களா வந்து அப்படியே லேஸ்பட்டு கூட்டி வர முடியாது. அதுக்கு முதல்ல நாமத்தை சொல்லணும், சிவநாமத்தை சொல்லணும். அந்த சிவநாமத்தை சொல்லி நமக்கு அந்த தபசு இருந்தால் ஒழிய அந்த ஆக்கர்ஷண சக்தி வந்து சுவாபாவிகமா வரும். அதனால இவர் என்னதான் ஆடை உடைய அணிந்தாலும் அவரோட தபஸ் வைராக்கியம் தேவர்கள் எல்லாரும் அடிபணியும்படியா பண்ண வைக்கிறது. அத்தகையான பிரபாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்று அப்படின்னு அவரை வந்து திக்கு காட்டுறார். திக்கு காட்டி இப்படி 10 பதிகத்தை பாடுறார். இல்ல ஞானசம்பந்தர் பதிகத்தை விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல 10 பாடல்கள் இருக்கு. பதிகம்னா 10 பாடல்கள். அந்த 10 பாடல்கள்ல ஒரு 3-4 வரியில பார்த்தா, 4 பாடல்கள்ல பார்த்தா பரமேஸ்வர ரூபத்தை வர்ணிக்கிறார். அந்த பரமேஸ்வர ரூபத்தையும் சரி, பரமேஸ்வர ஏதாவது ஒரு லீலை, அந்த லீலையை வர்ணிக்கும்படியா 4 பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி ராவணனை வந்து கர்வபங்கம் படுத்தினார் அப்படி சொல்லிதான் நம்ம கதையை ஆரம்பிச்சோம். ராவணன் எப்படி கர்வபங்கம் படுத்தினார் அப்படின்னு வந்து
அந்த பரமேஸ்வர சாகத்தை சொல்லும்படியா ஒரு 2-3 பாடல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் மிச்ச 3 பாடல்கள் பார்த்தா நம்ம லோகம் நல்லா இருக்கணும், சேவம் நல்லா இருக்கணும் சொல்லி சமணர்களையும் பௌத்தர்களையும் லோகாயத்தினர்கள் என்கிற மும்மதங்களையும் கண்டனம் பண்ணும்படியா பண்ற. இப்போ இருக்கிற காலத்துல பார்த்தா 2 மதம் தான் இருக்கு. ஒண்ணு லோகாயத்தன, இன்னொன்னு பார்த்தா நாத்திகர். அதுவும் ரொம்ப ஃபியூ தான். ஏன்னா எல்லாரும் எப்படின்னா பாதி நாஸ்திகன் இருக்கான், பாதி ஆஸ்திகன் தான் இருக்கா இப்ப காலத்துல. அந்த காலத்துல பார்த்தா சமணர்களோ பௌத்தர்களோ அவெல்லாம் பெரிய நாஸ்திகர்கள். அந்த சமணர்களையும் பௌத்தர்களையும் கண்டனம் பண்ணும்படியா 2-3 பாடல்கள் இருக்கு. இப்படி ஞான சம்பந்தரோட செயலி நான் சொல்லிட்டேங்க. அவரோட பதிவு எப்படி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கும் இப்ப அழகா சொல்லிட்டேன். அப்படி பாடி தேவர்கள் எல்லாரையும் புஷ்பம் அடைய பொழிந்து சிவபாதருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம். அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிருந்து ஆலிங்கனம் பண்ணி முத்தா கொடுத்துட்டு தான் தோளில் எழுந்தருளை பண்ணி அப்படின்னு தான் ஆத்து கிளம்புற. இப்படியும் கிளம்பச்ச நிறைய க்ஷேத்திரங்கள் ஞானசம்பந்தர் கிளம்பிண்டே போற. இவரோ எங்கெங்க க்ஷேத்திரங்கள் போனாலும் எங்க போனாலும் இவர் கையை தட்டிட்டு தான் பாட்டு பாடுவார். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு இவர் மேல அப்பேற்பட்ட அபாரமான கிருபை ஏற்பட்டது. ஏன்னா எப்போ நான் பால் கொடுத்தேனோ, எப்போ அம்பிகையை சொல்லி பால் கொடுத்தேனோ இவர் என் புத்திரன். அதனால அப்போலேருந்தே ஞானசம்பந்தருக்கு பரமேஸ்வரனை பார்த்தா அப்பான்னு பார்த்தார். ஏன்னா ஆரம்பத்திலே அம்மையப்பா சொல்லிதானே கூப்பிட்டார். இப்படின்னு அம்மையப்பான்னு கூப்பிட்டதுனால பரமேஸ்வரனுக்கும் ஞானசம்பந்தர் மேல அப்பேற்பட்ட வாத்சல்யம் ஏற்பட்டது. ஞானசம்பந்த பெருமானும் பரமேஸ்வரன் மேல வாத்சல்யம் 2 பேருக்குமே சேர்ந்து ஏற்பட்டது. வைசி வருஷா இப்படி 2 பேருமே ஏற்பட்டதுனால வந்த பதிகங்கள் எல்லாமே ஆணை பதிகம். இப்படி நிறைய பதிகங்கள் எழுதினார். ஆனா இவரோ சின்ன வயசுல, இவரோ 3 வயசாயிடுச்சு. இப்பதான் தமிழ்நாடு நடக்க ஆரம்பிச்சார். இப்போதான் அவர் அப்பாவோட தோல் எழுந்தருளை பண்ணி பல கஷேத்திரங்கள் போறார். அடுத்ததாக சீர்காழி பக்கத்துல திருக்கோலக்கான் கஷேத்திரம். அந்த திருக்கோலக்கா கஷேத்திரத்துல அந்த பரமேஸ்வரனுக்கு பேர் என்னன்னா தாளபுரீஸ்வரர்னு பேர். அவர் தாளத்தை கொடுக்கிறவர். அப்புறம் அம்பாளுக்கு பேர் என்னன்னா ஓசை நாயகின்னு பேர். அந்த ஓசை நாயகிய பார்த்து தாளபுரீஸ்வரர் 2 பேரும் தரிசனம் பண்ணிட்டு இவர் பதிகத்தை ஆரம்பிக்கிறார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பர் பூசும் கீழ் உடையும் கொண்ட உருவம் வெண்கொலோ மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காகுலான் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை தட்டிட்டு பாடுற. பரமேஸ்வரன் பாக்குறார். ஐயோ நம்ம குழந்தைக்கு கை செவக்கிறது, செவந்து போறதே, ஐயோ பரமேஸ்வரன் இறக்கப்பட்ட பொருத்தாளத்தை கொடுத்த. அந்த பொருத்தாளத்தை கொடுத்து இருக்கிறதுக்கு வாங்கி மடையின் வாழை பாயன் அப்படின்னு தாளத்தை தட்டுற. தங்கத்தாளம் தட்டினா சத்தம் வரல. ஏன்னா சொனராசிட்டி இருக்கணும். எப்படி ஒரு மணி அடிச்சா அப்படி டங்குன்னு கேட்கும். எதனால பிராஸ்ல மேட் பண்ணதுனால. தங்கம் பொதுவா ஒருத்த சாஃப்டா இருந்தா தங்க தட்டின்னு சொல்லி அவனை கொஞ்சுவோமே, அது சாஃப்டா இருக்கிறதுனால தட்டினா நாதம் வரல, சப்தமும் வரல. ஏன்னா நாத தனுமனிஷம் தானே பரமேஸ்வரனுக்கு பேரு. அப்படி நாத தனுமனிஷம் பரமேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா தாயார ஒரு பார்வை பார்த்து, அம்பால ஒரு பார்வை பார்த்து, ஏன்னா அம்பாளுக்கு என்ன ஓசை நாயகின்னு பேரு. உடனே அம்பாள் என்ன பண்ணாருன்னா தான் குழந்தையாச்சே, உடனே அந்த தாளத்தை சரி பண்ணி தன்னோட நாதத்தை அந்த தாளத்துல போட்டார். ஊத்துக்காடு கவி சொல்றாரு, கீத ரசிக சுகுணாலயன் அப்படின்னு கல்யாணியில சரஸ்வதி தேவியை பாடுறாரு ஊத்துக்காடு. அப்படின்னு அவர் நாதமா நாதஸ்வரூபினியா அம்பாள் இருக்க. அப்படி நாதஸ்வரூபினியா பாடி மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுலான் அப்படின்னு அந்த கோலக்காவுலான பரமேஸ்வரர் ஸ்துதி பண்றார். அவர் எப்படி இருக்காருன்னா சடையும் பிறையும் சாம்ப பூசுங்கீழ். அவர் பிரிச்ச சடையை அப்படி பெருசா நீண்டி இருக்கு. அதான் ஆச்சாரிய சொல்றாரு, ஜடாத்வாரோதாரம் சலத் உரகஹாரம் மிருகதரம் சிவானந்தரியில. இப்படி ஜடாதரியா பரமேஸ்வரன் இருக்க. சடையும் பிறையும் சாம்பர் பூசுங்கீழ் அப்படின்னு பிறை சந்திரனா சோபிக்கிறார். சந்திர கலாதரனா சந்திரசேகரனா சோபிக்கிறார். சாம்பர் பூசுங்கீழ் சதுக்கி விழுந்தா சாம்பல் பூசிட்டு இருக்கார். உடையும் கொண்ட உருவம் என்கொள்ள, அப்படி உருவத்தோட வந்திருக்கியே அப்படின்னு ஒரு பிரேமையோட
அப்பாவை வந்து பாடுற. அத பாடுறவனு இவரும் என்னன்னா லேஸ்பட்டவர் இல்ல, அன்னைக்கு தோடுடைய செவியன்னு பாடினாரு, அதவன் மறந்தே போல. பெண்டான் பாகமாக பிறையா சென்னி கொண்டான் அப்படின்னு, இந்த பெண்டான் பாகமாக பிறையா சென்னி கொண்டான் அப்படின்னு பார்வதி எனக்கு அர்த்தநாரீஸ்வரா தர்சனம் கொடுத்தியேன் அப்படின்னு அதை நினைச்சுட்டு அந்த ரூபத்தை பகிர்ந்து பரமேஸ்வரன் இவரோட தேவாரத்தையும் இவரோட திருக்கடை காப்ப சந்தோஷப்படுத்திண்டு மேல ஞான சம்பந்தரும் அந்த சிவபெருமான ஸ்துதி பண்ணிட்டு அப்படியே தான் ஊருக்கு கிளம்பி அம்மாவோட சொந்த ஊரான திருநெல்லிப்பள்ளி போற. அதுவும் சீர்காழி பக்கத்துலதான் இருக்கு. அந்த திருநெல்லிப்பள்ளியில வந்து பார்த்தா இவரும் வந்து கிளம்பிட்டு நிச்சயத்தையா போற. அப்பாவோட தோல் எழுந்தருளிட்டு ஞான சம்பந்தர பாட்டு கிளம்பிட்டு போற. அப்புறம் அவரோ குழந்தை அப்பா பார்த்து கேக்குறா, அப்பா இப்போ எந்த ஊருக்கு போறோம்ப்பா அப்படின்னு மழையில கேட்க அவர் சொல்றார், இப்போ வந்த ஊரோ திருநெல்லிப்பள்ளி, உன் தாயார் ஒரு சொந்த ஊருப்பா அப்படின்னு இவரோ பிரேமையா சொன்ன உடனே அங்க இருக்கிற நற்றுணைநாதரை தரிசனம் பண்ணினார். இங்க இருக்க சிவபெருமானுக்கு பேர். அந்த நற்றுணைநாதரை தரிசனம் பண்ணிட்டு, ஏன்னா வந்த ஜனங்களுக்கோ அவாவா வந்து தலை தொங்கு கீழே போடுறா, எல்லாரும் அவாவா கஷ்டப்படுறா, வேலைக்கு சரியா ஆகாரம் கிடைக்கல. ஏன்னா விவசாயம் நடந்தாதானே வந்து நமக்கு எல்லாருக்கும் சோறு. ஏன்னா விவசாயத்து உலகத்துல வந்து நாஸ்திகர்கள் நிறைய பேர் இருக்கா. ஆனா எந்த கோஷ்டியில வந்து நாஸ்திக கோஷ்டி இல்லையோன்னு எங்க பாக்குறோம்னா மேக்சிமமா விவசாய கோஷ்டி தான். அந்த விவசாய கோஷ்டியில தான் பின்னாடி அப்பர் பெருமானே அவதாரம் பண்ணா, வேளாண் குலம். அந்த விவசாயிகள் வந்து அவ வந்து எழுத்தாப்புலே பகவான சிருஷ்டி பாக்குறதுனால அவ சுவாபாவிகமான நாஸ்திகத்தன்மை வராது. ஏன்னா வேதோ பகவானோட அனுகிரகத்தினால இந்த ஒரு விதையை விதைக்கிறோம். இந்த விதை வந்து நம்மளோட சூப்பர்விஷன் இல்லாம ஏதோ மாடும் ஆடும் மேயாம கஷ்டத்தை உண்டாதபடி இத்தனைபடி நல்லா வளர்ந்துட்டு விருட்சமாறது காரணமே. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஆகாரத்தையும் கொடுக்கறது. இது காரணம் யாருன்னா ஆதி பகவான் உதற்றே உலகு பகவான் இருக்கிறதுனாலதான். அந்த பகவான் இருக்கிறதுனாலதான் உலகத்தை அத்தனையும் நடக்கிறது. நாஸ்திகர்கள் எப்படி இருப்பாருன்னா கடவுள் இல்லைன்னு வேணாமா வாதம் பண்ணலாம். ஆனா தனக்கு வந்து தோத்து போற நிலைமை வர சமயம் ஏதோ வந்து நடக்கிறது, ஏதோ வந்து அவளை ஜெயத்தை உண்டாகிறது காரணம் என்னன்னா தான் பிரயத்தனம்னு சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு சக்தி நடக்கிறது, ஏதோ ஒரு சக்தியோட போர்ஸ்ல தான் அத்தனையும் நடக்கிறது அப்படின்னு அதை சொல்லுவா. அப்படி இன்டைரக்டா பகவான சொல்லுவா. அந்த சக்தி தான் இத்தனையும் நடக்குதுன்னு அப்படின்னு விவசாயிகள் இருக்கா. அவளுக்கும் அந்த பக்தி வந்து ஞானசம்பந்தர் வராருனோட எல்லாரும் சுவாகத்தம் பண்றா, எல்லாரும் ஞானசம்பந்தரை அழைக்கிறார். அவர் அழைத்த உடனேயே அவர் பதிகம் பாடி ஒரே வறட்சியா இருந்த பூமியும் ஒரே டிராட்டா இருந்த பூமியும் வந்து செழிப்போட கொண்டு வந்தார். அந்த லீலைகளையும் தரிசனம் பண்ணி மேல அங்கேந்து வந்து தலைச்சங்காறு தரிசனம் பண்ணார். மாயவரம் போனார். தலைச்சங்காறு, சாய்க்காடுங்க சாயாவடேஸ்வரர், அப்புறம் திருவெங்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். அந்த திருவெங்காடுல பார்த்தா அங்கதான் தர்மபுரின்னு சம்ஸ்கிருதத்துக்கு பேரு, ஸ்வேதா அரண்யம். அங்க தர்பகாடா இருக்கு. அந்த தர்பகாடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுவும் பரமேஸ்வரோட லீலாஸ்தானமான இடம் தான். அங்கதான் அந்தகாசுரனை வந்து அந்தகாசுரன் வந்து சம்ஹாரம் பண்ண கஷேத்திரம். அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ண கஷேத்திரமானதான் அந்த திருவெங்காடு. அதுவும் நவகிரகத்துல புதஸ்தலம்னு சொல்லுவா. அங்க சுவாமிக்கு பேர் என்ன, ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு பேர். அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரையும் தரிசனம் பண்ணி அப்புறம் கடைசியில வந்து சீர்காழி வந்த. அப்படி சீர்காழியில வந்து மகேந்திரப்பள்ளி, குறுங்காவூர், முல்லைவாயை போன்ற கஷேத்திரங்களை தரிசனம் பண்ண உடனேயே அப்போ ஒரு பக்தன் வந்தார். அந்த பக்தன் வேற யாரும் இல்ல, திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் தான். பொதுவா யாழ்ப்பாணர்னு பார்த்தோம்னா ஏதோ யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கால இருக்கு, ஏதோ வெளியால வந்து பக்தி பண்ணாருன்னு அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணுவோம். ஏன்னா அதே சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சொல்றார், அப்பாலும் அடிதாருக்கும் அடியாருக்கும் அடியேன், அப்பாலும் அடிசாருக்கும் அடியாருக்கும் அடியேன் திருத்தொண்டர் தொகையில. அப்பாலும் அடிசாருக்கும் அடியாருக்கும் அடியேன். அவ வந்து தமிழ்நாடுல பிறந்தாலும் சரி, ஆந்திரால பிறந்தாலும் சரி, கர்நாடகால பிறந்தாலும் சரி, எந்த இந்தியாவில வந்து எந்த ஸ்டேட்ல பிறந்தாலும் சரி, துபாயில பிறந்தாலும் சரி, யுஎஸ்ல பிறந்தாலும் சரி, யாரு சிவபக்தி பண்றாரோ
அப்பாலும் அடிசாருக்கும் அடியாருக்கும் அடியன் அவாவாய் பக்தர்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்ட தொகையில சொல்றார். அப்படி நம்ம வந்து அதை நினைச்சதுனால யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காகாரன் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ரீலங்காரன் சொல்லிடுவோம். ஆனா அதை பிரிச்சு பார்த்தா திருநீல கண்டத்து யாழ் பாணர், அந்த பாணர் மழு சேர்ந்தவர். ஒரு வேலை என்னன்னா பாட்டு பாடுறதுதான், சங்கீதம் பண்றதுதான், சங்கீத பாட்டு பாடுறதுதான் வேலையே. அவர் கையில ஒரு யாழ் தெரிச்சுட்டு இருக்கார். பக்கத்துல வந்து ஒரு தர்மபத்தினி பேர் மதங்க சூடாமணியர்னு பேர். ரெண்டு பேருமே சேர்ந்து அவ வந்து திரு எருக்கந்தம் புலியூர்ல இருந்து வந்துட்டு வரா. வழி வழியா சிவக்ஷேத்திரம் போய் பார்க்கணும் அந்த ஆவல் இருக்கு. இன்னொரு பக்கம் ஞானசம்பந்தரோட பெருமையை கேட்டுட்டோம். அந்த ஞானசம்பந்தரோட பெருமையை கேட்டது உடனேயே அவரை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவரோ யாருன்னா ஆளுடைய பிள்ளை, அவரை காழி பிள்ளையாருன்னு சொல்லுவா. இப்ப நான் சும்மா ஞானசம்பந்தரனே வந்து சும்மா விளையாட்டா சொல்றேன். ஆனா சேக்கிழார் பெருமான் வந்து அவரை பார்த்தா காழி பிள்ளையார், ஆளுடைய பிள்ளை அப்படின்னு அவரை கூப்பிட்டு அழைப்பார். அந்த ஆளுடைய பிள்ளைய தரிசனம் பண்ணணும்னு வந்து இவருக்கும் ஆசை. யாழ்ப்பாணர் கிளம்புற தூரத்துல முதல்ல சிதம்பர கஷேத்திரம் வந்த அந்த சிதம்பரத்துல நடராஜ பெருமான தரிசனம் பண்ணணும்னு இவருக்கும் மனசுல ஏக்கம். இன்னொன்னு என்ன, நம்ம தர்மத்தை அங்க இருக்கிற தர்மத்தை பிரஷ்டம் பண்ண வேண்டாமே. ஏன்னா அந்த காலத்துல பாணர் மரபு வந்து ரொம்ப தாழ்மையான ஜாதி. ஏன்னா அவ யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, ரெண்டு ஜாதி பொதுவா சொல்லுவா அந்த காலத்துல. அப்போ பாணர்னு இருந்தார், இன்னொரு வந்து ஹரிஜனன் இருந்தார். ரெண்டு பேரும் இவ வந்து பாடணும் ஆடுறதாலும் வாசல்ல இருந்து, கோயில் வாசல்ல இருந்து பாட்டு பாடணும். அந்த மரபோடு இவர் இருக்கார். ஆனா பரமேஸ்வரனுக்கோ என்ன கருணாமூர்த்தி ஆச்சே, இவரை விட முடியலையே. இவ்வளவு அழகா யாழ் மீட்டிண்டு இவரும் பாடுறார், தர்மபத்தியான மதங்க சூடாமணியும் பாடுறார், சிவநாமத்தை பாடிட்டு இருக்கார். இவர் சிவநாமத்தை பாடிண்டே வர சமயத்துல பரமேஸ்வரனுக்கும் கேட்கணும் அந்த ஆசை ஏவல் இருந்தது. உடனே இந்த 3000 தீட்சிதர்கள்ட்ட போய் சொப்பனத்தில் தரிசனம் கொடுக்கற. ஏன்னா தீட்சிதர்கள் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல. பொதுவா ஒரு கோவில் எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு ஆகமத்துப்படி இருக்கும், அது ஏதோ கவர்மெண்ட் சார்ந்து இருக்குன்னு அப்படியே வந்து இப்போ இருக்கிற காலத்துல எல்லாம் சொல்றா. ஆனா வாஸ்தவமா சிதம்பரம் மட்டும் அதையே தனியா நிக்கிறது காரணம் தான் 3000 தீட்சிதர்கள் இருக்கிறதுனால. ஏன்னா பரமேஸ்வரன் சொன்னார், தில்லைவாழ் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன்ற, எல்லா அந்தனர்களுக்கும் நான் வந்து அடியேனா இருக்கேன், 3000 தீட்சிதர்களுக்கும் ஒருவரா நான் இருக்கேன், வைதிகரா நான் இருக்கேன் அப்படின்னு நிர்தாரணம் பண்ண சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட. அப்படி 3000க்கு ஒருவரா இருக்கிறதுனால தீட்சிதர்களும் பரமேஸ்வரன் எப்படி பாக்குறானா, எங்க குல தெய்வம். எப்படி மகாராஷ்டிரால வந்து பிராண விசாவா மாசான்னு சொல்றானோ அந்த மாதிரி நடராஜரை வந்து அப்படி பாக்குற, அன்போட பாக்குற. அந்த தில்லைவனத்தான் பெருமாள் என்ன பண்ணாருன்னா நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை ரசிச்சுட்டே சதுர்புஜ மூர்த்தியா படுத்துட்டு இருக்கார். திருச்சித்திரகூடம் இந்த கஷேத்திரம் அப்படியே தில்லை பக்கத்திலே. இந்த பக்கத்துல நடராஜரை பார்த்தோம்னா அந்த பக்கத்துல கோவிந்தராஜரையும் பார்க்கலாம். அவர் ரசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கார். அவர் அதை ரசிச்சுட்டு தூங்கிட்டு அந்த சிவபெருமான் நடனத்தை கேட்டு 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 அப்படி மெய்மருந்து படுத்துட்டு இருக்கார். அந்த நடனத்தை கேட்கறதுக்கோசரம் ஆதிசேஷன் ஆசைப்பட்டதுனால்தான் பதஞ்சலி முனிவரா வந்து நடராஜர பெருமை சொல்லும்படியா சரண சிங்கரை நடராஜ சோதரத்தை சொன்னார். அந்த நடராஜர் வந்து எப்படி இருக்காருன்னா அவர் பஞ்சகித்திய பராயணரா இருக்கார், 5 வேலையை செய்யறார். அவர் என்ன பண்றாருன்னா சிருஷ்டி பண்றார், அப்புறம் எல்லாரையும் வந்து காப்பாத்துறார், ஸ்திதிகர்த்தாவா இருக்கார். 3ஆவதான சம்ஹார மூர்த்தியா இருக்கார். அப்புறம் 4ஆவதான திரோதானம் பண்றார். திரோதானம் 5ஆவதான அனுகிரகம். சிருஷ்டி என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்பீட்ல அவரோட இதுல எல்லாரும் பிறந்துட்டு இருக்கா, எல்லாரும் பிறக்கிறோம். எல்லா பிறந்துட்டு சாதுக்களா இருந்தா பகவான் கீதையில சொன்ன மாதிரி பரித்ராணாய சாதுனம், சாதுக்களை காப்பாத்துறார். அப்புறம் சம்ஹாரம், அவளுக்கு ஆயுட்காலம் ஆயிடுச்சுனா, அவளுக்கு டைம் இந்த உலகத்துல ஆயிடுச்சுனா சம்ஹார மூர்த்தியா எல்லாரையும் வந்து தம் பக்கத்துல சேர்க்கிற லயம். அதனால கையில சம்ஹார கடி வச்சிருக்கார். நடராஜரை பார்த்தா தெரியும், ஒரு கையில தீயோட இருக்கார். அப்புறம் 3ஆவதான திரோதானம். நம்ம வந்து ஏதோ பூர்வ ஜென்மத்துல பிறந்திருக்கோம், ஒரு ஜென்மத்துல பிறந்து ஏதோ கர்மாவசத்தால இந்த உலகத்துல பிறந்து தொலைஞ்சிருக்கோம். நமக்கு ஒருவேளை இந்த பூர்வ ஜென்ம ஸ்மிருதி வந்துட்டோம்னு என்ன ஆகும்,
யாரும் நம்ம அப்பா அம்மா இருக்காரோ அவளை நிராகரிச்சுட்டு யாரோ ஒருத்தரை வந்து நம்ம அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போயிடும். அதை மறக்கிறதுக்கு தான் திரோதான சக்தின்னு கொடுத்துருக்காரு. 5வதான அனுகிரக சக்தி. இப்படி 5 வேலை நடராஜர் பண்றார். அந்த நடராஜர் வந்து எல்லா வேலையும் செய்யறார். அவரை வந்து நர்த்தனம் பண்றார், நம்மள எல்லாரையும் ஆட்டி படைக்கிறார். அத்தனையும் பண்ணி இவர் கருணை சூழ்ந்து வந்த தீட்சிதர்கள்ட்ட சொல்றார், வெளியே பக்தன் வந்திருக்கார், அவர் வந்து வாடர் முதல்ல சேர்ந்ததுனால நீங்க சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்லுவார், நான் சொல்றேன்னு சொல்லி இவாளை பூர்வ கும்பத்தோட மரியாதையோடு அழைத்து கொண்டு நேர சனிதி வைத்தாப்புல இவாளை வந்து சங்கீர்த்தன சேவை செய்யும்படியா பண்ணவை அப்படி கட்டளை இட்டு திருகின்ற யாழ்ப்பாணையும் இந்த தீட்சிதரும் சிவனோட வச்சனத்தை கேட்டு இவாளை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரையும் நேர நடராஜ சந்தியில நிறுத்தும்படியா வச்சார். அப்படியே லோகத்துக்கு முழுக்க ஞானசம்பந்தரோட பதியங்கள் கீர்த்திகள் வந்து அப்படியே விஸ்தரிச்சுட்டே வருது. அதை பாடிண்டே வந்து கடைசியில சீர்காழியில வந்து சேர்ந்தார். சீர்காழியில வந்து பரமேஸ்வரன் அனுகிரகம் அனுகிரகத்தினால கோயில் உள்ள பிரவேசம் பண்ணும்படியாக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு தோடியப்பரையும் திருநெல்வேலி நாய்க்கு தரிசனம் பண்ணிட்டு நேர சம்பந்தர தரிசனம் பண்றார். அந்த சம்பந்தர்கிட்டே தன்னையே கொடுத்துட்டார். அப்படிதான் ஒரு குருபக்தன் இருக்கணும். ஒரு குருபக்தன் எப்படி இருக்கிறோம்னா பகவானை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு தன்னை சமர்ப்பணம் பண்றதா. எப்படி ராமாயணத்துல பரதர் வந்து ராமரை பக்தி பண்ணினாரோ அதான் வால்மீகி அழகா சொல்றார், நிரீட்சச முகூர்த்தந்து ததர்ஷ பரதோகுரும் உடஜே ராமமாதீனம் ஜடா மண்டல தாரிடம் அப்படின்னு அந்த சித்திரகூடத்தை வந்து மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். ஒரு கையில அம்பு நீட்டிண்டு வில்ல நீட்டிண்டு தனுஷோட நிக்கிறார். கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கார். அதை பார்த்தா என்னமோ சாமானிய அவர் அண்ணான்னு தோணைய தட்சிணாமூர்த்தி ஜெகத்குருன்னு தோண்டி தண்டவத்தை நமஸ்காரம் பண்ணிட்டார். அப்படின்னு தன்னையே சரணாகதி பண்ணினார். அப்படி சரணாகதி பண்ணி ராமர்கிட்ட சொல்லி பார்த்தார் அப்படின்னு ராமாயண சரித்திரம் வருது. ஆனா கடைசியில வரலாழ்வார் வந்து கேட்கிறார், எனக்கு எது ஆசிரியம்னு கேட்டா அதிரூஹாய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷினே ஏதேகி சர்வலோகஸ்ய லோகக்ஷேமம் விதாஸ்யதா அயோத்தியா காண்டத்துல அப்படின்னு பாதுகே ஹேமபூஷிதேன் அப்படின்னு இந்த பாதுகை தான் குருவோட திருவடிதான் உனக்கு சமாதானம் அப்படின்னு ராமபிரான் அளித்து கொடுத்த உடனே அந்த பாதுகைய வந்து தான் சிரஸ்ல வச்சுட்டு, ஏன்னா சிரஸ்ல நம்ம ஏன் வந்து வச்சுக்கிறோம்னா பிரசாதத்துல குருநாதருக்கு நைவேத்தியம் பண்றோம். அதான் பெரியவாள் பரமாச்சாரியால் சரித்திரத்துல பார்த்தா யாராவது ஏதாவது வில்வ பிரசாதம் கொடுத்தா யாராவது ஏதாவது புஷ்பத்தை கொடுத்தா எடுத்தோட தலையில வச்சுப்பார். தலையை எடுக்க வச்சுக்கிறதா தன்னோட பூர்வ குருவான மகாதேவேந்திர சரஸ்வதிக்கு நான் வந்து நிவேதனம் பண்றேன், கலவை பிரிவாக நிவேதனம் பண்றேன் அப்படின்னு இந்த பாவத்தோட இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிற அதை காட்டுறதுதான் வரலாறுவாள் நமக்கு உதாரணமா காட்டார், பெரியவாள் நமக்கு உதாரணம். இப்படின்னு தன்னையே வந்து ஞானசம்பந்த சமர்ப்பணம் பண்ணி அவரோட சேர்ந்து இப்போ மறுபடியும் சிதம்பரத்துல நடராஜ பெருமான் வந்து நேரம் வந்து பாருன்னு தரிசனம் கொடுத்தார். அதே யாழ்ப்பாணரும் சம்பந்தரும் 2 பேருமே சேர்ந்து எங்க போனார்னா சிதம்பரத்துக்கே வந்தார். இப்போ எதனால திரும்பி போறாருன்னா சைப்பு போர் அடிக்கிறதான்னு கேட்டா போரெல்லாம் இல்லை. எப்படின்னா நம்ம தனியா பாக்குறத விட ஒரு மகானோட சேர்ந்து பார்த்தோம்னா அப்போதான் இந்த நடராஜ பெருமானை நமக்கு புரியும். இல்லைன்னா ஏதோ சரித்திரத்தை கேட்டோம், தெய்வம் இருக்கார், நம்ம கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுற தெய்வம், ஏதோ நம்ம கேட்டது வந்து விஷ்லிஸ்ட வந்து டிக்கு போடுறவரெல்லாம் தெய்வம் அப்படின்னு அந்த தெய்வத்தை பார்ப்போம். அந்த தெய்வத்தை வந்து எப்போ நம்ம சொந்தக்கார அந்த பக்தி வரணும், அந்த தெய்வம் வந்து நம்ம உடையவன் அப்படின்னு அந்த பாவம் எப்போ வரும்னா ஞானிகளோட போகணும். ஏன்னா பகவான் கீதையில சொல்ற ஞானி து ஆத்மைவ மே மதம், நான் வேற இல்லை ஞானி வேற இல்லைன்னு அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமானும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் பதக்க சூடாமணியாரும் 2 பேருமே 3 பேருமே சேர்ந்து அப்படியே சிதம்பரத்தை தரிசனம் பண்ற. அந்த சிதம்பரத்துல தரிசனம் பண்ணிச்சு ஞானசம்பந்தர் பாடுற, கற்றாங்கு ஏறி ஓம்பி கலியை வாராமே செற்ற ஆழ்வார் தில்லை சிதம்பரம் மேயா உற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாய் பற்ற பாவமே கற்றாங்கு எரி ஒம்பி கலியை வாராமே. இவர் என்ன பண்றாருன்னா கற்றாங்கு எரி ஒம்பி கலியை வாராமே, அத்தானையும் யார வந்து வேதத்தைபடி சாஸ்திரத்தைபடி அவ அத்தானையும் கத்துண்டு எப்ப பரமேஸ்வரனை வந்து புரிஞ்சுக்கிறாரோ, இந்த பரமேஸ்வரனை எப்படி அவ அனுபவிக்கிறாரோ கலியை மாறாமே,
அந்த கலியை வந்து ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி கலியை வந்து காலை உதைக்கிற மாதிரி உதைச்சிடுற. செற்றா ஆழ்வார் தில சித்திரம்பலம் ஐயா, அங்க இருக்கிறவர் தான் சிற்றம்பலம் உடையார், சித்து அம்பலம் உடையார். அதால சித்தம்பரம் நடராஜர் இருக்கார். இந்த சித்தே வந்து அவருக்கு ஆடையா இருக்கு. அதனால சித்தம்பரம் இப்போ வந்து சிதம்பரம்னு சொல்றோம். அந்த சித்திரம்பரம் உடையார் சித்திரம்பரம் ஐயா முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதவே. அதனால அவர் என்னன்னா முற்றா வெண் திங்கள் முதல்வன் பாதவே. அவர் தலையில வந்து அப்படி பிறை சூடி இருக்கார். அடிக்கடி இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகும். அப்படின்னு அந்த தலையில வந்து சந்திரகலாதரனா இருக்கார். எதனால இருக்காருன்னா யாரை ஆசிரிக்கிறாரோ அவர்களுக்கு நான் சுலபம் ஆயிடுவேன். அதான் ஸ்ரீயா விராஜித பதா பக்தத்ராண பராயணம் அப்படின்னு மகான்யாசத்தில் வருமே இந்த ஸ்லோகம். அந்த பக்தத்ராண பராயணான பரமேஸ்வரன் வந்து எப்படின்னா யார் ஆசிரிக்கிறாரோ அவர் வந்து பக்தர்கள் வந்து காப்பாத்துறதே அவருக்கு கவிப்பிட்டா போயிடும். முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாய் பற்ற பாவமே. யார் அவர் திருவடியை பிடிக்கிறாரோ அந்த திருவடியை பிடிச்ச மாத்திரம் யார் ஒருத்தர் அந்த திருவடியை கெட்டியா கிளிங்கு பண்றாரோ பற்றாய் நின்றால் பற்ற பாவமே, பாவங்கள் எல்லாம் புஷ்டி பஸ்மமா விடும். அதான் கோபாலகிருஷ்ண பாரதியர் வந்து சொல்றா, கடக சபாபதி தரிசித்த ஒரு நாள் கண்டால் கை தீரும். அவர் தரிசனம் பண்ணினாலே வந்து நம்ம பாவங்கள் தீரும். அதுதான் சாஸ்திரத்தை சொல்றது தர்சனாத் அப்ரசரசின்னு. ஒரு தரிசனம் மாத்திரத்திலே அந்த சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ண உடனேயே பறைப்பாய் படுத்து எங்கும் பசு வீட்டு எரிவொம்பும் சிறப்பார்வார் திரை சிற்றம்பலம் மெய்ய பிறப்பில் பெருமானை பின்தாழை சடையானை மாரப்பிலார் கண்டீர் மையல் தீர்வரே. பறைப்பாய் படுத்து எங்கும் பசு வீட்டு எரிவொம்பும் சிறப்பார் வாழும் திரை சிற்றம்பலம் மெய்யர். அந்த சித்தம்பலத்திலே பரமேஸ்வரன் இருக்காரு. பிறப்பில் பெருமான் பிழ்த்தா சடையினார். அவர் வந்து இப்பேற்பட்ட ஜடாபாரத்தோடு இருக்கார். அந்த ஜடாபாரத்துல இருக்கிறவர் எப்படி இருக்காருன்னா பிறப்பின் மெய்யார், பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் நடராஜரு. யார் அவரை வந்து மறைப்பிலார் கண்டீர் மையல் தீர்வரை. யார் வந்து அவரை மறைக்கிறாரோ, யார் வந்து அவரை மறைக்கலையோ, அவரை ஞாபகம் வச்சுக்கிறாரோ, அவரை ஸ்மரணம் பண்றாரோ, ஸ்மரண மாத்திரத்துல நமக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற இதை அடையணும், இதை அனுபவிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருக்கோமே. சில பேர் வந்து உலகத்தொட்டு போற பக்கெட் லிஸ்ட் வச்சுப்பாங்களே, அந்த பக்கெட் லிஸ்ட் நமக்கு வந்து ரொப்பிடும். எப்படி அந்த பக்கெட் லிஸ்ட் ரொப்பும்னா பரமேஸ்வரனே வராரு. பரமேஸ்வரன் எப்போ வந்தாரோ இந்த ஆசைகள் எல்லாமே சைஃபர் ஜீரோ அப்படின்னு அந்த பாவத்தை கொடுத்துட்டே போயிடுவார். அந்த பாவம் எங்க பார்ப்போம்னா காசியில வந்து பரமேஸ்வரன் இருக்கார். அப்படி காசியில பரமேஸ்வரன் என்ன பண்றா, அப்போதான் காசியாந்து மரணாமுக்தி. ஒரு மனுஷன், ஒரு கழுதை, ஒரு மரம் செடி கொடி அதை பிச்சு அதை வந்து அது மரணம் அடைஞ்ச உடனே மரணம் தருவாயில் அது இறுதி காலம் வந்த உடனே பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா அந்த ஜீவனுக்கு எதுவா இருக்கட்டும், அந்த ஜீவனுக்கு கர்ணவேதியாக பொதுவா புள்ளதான் பண்ணணும். அப்பாக்கு அப்பா வந்து மரண தருவாயில படுக்கறச்சே அந்த புள்ளதான் வந்து கர்ணவேதியா மந்திரம் சொல்லு வந்து ஆதியார் சொல்லுவா. யார் வருவா, எந்த பையன் வருவா, எந்த சம்சாரத்துல சொந்தக்கார தாயனை மகள் யார் வருவா, எல்லாத்துக்கும் அநாதநாதா தீனாவந்தோ ராதே கோவிந்தான் அப்படின்னு கண்ணன் இருக்காரு. அந்த கண்ணன் என்கிற சிவபெருமான் ஒருவர். அந்த சிவபெருமான் வந்து நம்ம காதல வந்து அவர் ஜபிக்கிற ராமநாம மந்திரத்தை சொல்லி நம்மள எல்லாரையும் கரையேற்றுவார். அதேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் 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 அப்படி ராமபுஜங்க ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியர் சாதிக்கிறார். அப்படி நமக்கு வந்து மறைப்பிலார் கண்டீர் மையல் தீர்வரே. அவர் யார் வந்து மறக்கலையோ அவர் வந்து இந்த சம்சாரத்திலேந்து வந்து விமோசனம் ஆயிடுவார், அப்படின்னு இந்த மாயையில விமோசனம் ஆயிடுவார் அப்படின்னு இந்த சிதம்பரம் நடராஜரை வந்து தரிசனம் பண்ணி அவரோட பெருமை என்ன, அவரோட பௌருஷம் என்னன்னா ஊர்வால் அரக்கன் தான் வலியை குறவித்து சீராரே மல்கு சிற்றம்பலம் மையா நீரார் சடையினார் நித்தால் ஏத்துவார் தீராய் நோயெல்லாம் தீர்ந்தால் தின்னமே. கூறுவாள் அரக்கன் தான் வலியை குறைவித்து. ராவணன் அரக்கன் இருந்தா பிரம்மாட்டேந்து அனைத்து விதமான வரங்களை வாங்கினார். அவருக்கோ என்னன்னா, ராவணனுக்கோ என்னன்னா, இந்த உலகத்தையே திருபுவனத்தே நான் தான் வந்து ஈஸ்வரன், இந்த திருபுவனமே என் வசத்துல இருக்கணும், கைலாச உள்படைய வசத்துல இருக்கணும் அப்படின்னு இந்த திட்டமான ராவணன் வந்து கிளம்புறார்.
கிளம்பி அங்கேருந்து கைலாச விமானத்தை வந்தார். வந்து நமஸ்காரம் பண்ண வேண்டித்தானே, ஏதுரா அந்த மலை அப்படின்னு அந்த மலையை ஒரு கர்ஜனை பண்ணிட்டு, அந்த மலையை வந்து என் மார்க்கத்துக்கு விருத்தமா இருக்கு, அதை வந்து தட்டி கிள்ளி எரிஞ்சிருவோம் அப்படின்னு அந்த எண்ணத்தோட வந்து முறையிடுறார். பரமேஸ்வரன் முறையிட ஒரு நந்தி வந்து கொஞ்சம் இருப்பா, பரமேஸ்வரனும் பார்வதியும் ரெண்டு பேருமே ஆனந்த சத்தம் ஆடுறார். இவர் எப்படி போறார், பரமேஸ்வரர் பார்வதியும் வந்து சக்தினாலேயே இந்த மழை வந்து எனக்கு மார்க்கத்துக்கு விருத்தமா இருக்கு, இதை பேட்டெடுத்துருவேன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு சாசத்தை காட்டும் போறார் ராவணன். அப்படின்னு போற வேகத்துல நந்தி வந்து வேண்டாம்பான்னு சொன்னோன்னே ராவணன் பார்த்தார். குரங்கு அங்க போ அப்படின்னு ஒரு திக்காரம் பண்ணினார். நந்திகேஸ்வரன் சொல்றான், அந்த குரங்குனால தான்ப்பா உன் குலமே நாசமாயிடும் அப்படின்னு விளையாட்ட சாபத்தை கொடுத்தார். காது கொடுத்து எதுவும் வாங்கிக்காம ராவணன் வந்த கோபத்துல கூறுவாள் அரக்கன் தான் பலியை குறைவித்து அப்படின்னு தான் பௌருஷத்தை காட்டி 10 தலை 20 புஜத்தை வந்து அப்படியே கைலாசத்தை தூக்கி தூக்கி பாடுபடுறார். அப்படி பாடுபட்டு பரமேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா பாதாங்குஷ்டத்தினாலேயே தன்னோட கால் முடிவரலால ஒரு அழுத்த அழுத்தினார். ஏன்னா லைட்டா இவர் தூக்குற உடனே 10 கை 20 புஜத்தோட தான் போர்ஸாலே அப்படியே தூக்குனவன் வந்தார். அந்த பார்வதி தேவி வந்து லைட்டா வந்து பரமேஸ்வரனால ஒரு உரசி சைட்டா அப்படி ஊந்த அதை பார்த்து ஓஹோ நம்ம லங்கேஸ்வரன் வேலை போல இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரன் சிரிச்சு பாதாங்குஷ்டத்தினாலே காலோட நுனிவரனால ஒரு அழுத்தின உடனே அப்படியே ஒரு கை திக்கு திணறி போய் சம்போ மகாதேவா அப்படின்னு கத ஆரம்பிச்சார் ராவணன். அப்படி ராவணனோட கர்வத்தை பங்கப்படுத்தினாரே, அப்படி ராவணன் கர்வப்படுத்தினவன் வந்து அப்படி கர்வப்பட்டவனை வந்து பரமேஸ்வரன் என்ன பண்றார், அவட வினய சம்பன்னா ஆக்குற ராவணனை. சீராலே மல்கு சித்திரம்பலம் மெய்யா, அவர் சித்தம்பரத்திலே இருக்கார், வாசம் பண்றாரே. அப்படி வாசம் பண்றது சிதம்பரத்துல சடையினால் நித்தால் நீரார் சடையினால் நித்தார் எழுவார். யார் அவரை வந்து ஸ்துதி பண்றாரோ, யார் பரமேஸ்வரன் அப்படி பக்தியோட பிரார்த்தனை பண்றாரோ, அப்படி பக்தி பண்றவனுக்கு பரமேஸ்வரன் வந்து சுலபன ஆயிடுவார் அப்படின்னு சித்தம்பரத்தை பதிகத்தை பாடி அங்கேந்து திரும்பியும் அவர் வந்து தான் ஊருக்களம் அவர் வந்து அப்படியே யாழ்ப்பாணரோட சேர்ந்து போறார். அங்கேந்து போன உடனே சிதம்பரம் சீர்காழி மாயவரம் பக்கத்துல எருக்கத்தம்புலியூர் இருக்கு. அந்த எருக்கத்தம்புலியூர்ல வந்து சேர்ந்தார். இவருக்கும் என்ன, ஆஹா நம்ம குருநாதர் சம்பந்தமூர்த்தி வந்து நம்ம ஆத்துக்கு வராலே, இவருக்கு ஐசின் வரணுமேனோட உடனே யாழ்ப்பாணர் பாவத்தோட எங்க ஊரு பாது அப்படின்னு அந்த எருக்கத்தம்புலியூர் பிராணியும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்து மற்ற இடத்துக்கு போனார். அப்படியே விருத்தாச்சலம் போனார், பெண்ணாக்கடம் போனார், திருநெல்வாயில் போனார். அந்த திருநெல்வாயில் பக்கத்துல அறத்துறைன்னு இடம் இருக்கு. அந்த அறத்துறைன்னு இடப்பகன்னு போகிறச்ச அந்த சமயத்துல பிராமணர்களும் எப்படி இருந்தாருன்னா, பிராமணர்களுக்கு வந்து அவளோட சொப்பனத்தை பரமேஸ்வரன் வந்து தர்சனம் கொடுத்தார். இவரோ வந்து என்ன அப்பாவோட தோலை சுமந்து போறார், ஒரே வெயிலா இருக்கே, இவரை வந்து ஆசுவாசப்படுத்த, இவரை வந்து உபசாரம் பண்ணணுமே பரமேஸ்வரனுக்கு அந்த பாவம் வந்தது. இவர் வந்து நம்ம வெகு சைவத்துறை விளங்குறேன் அப்படி செய்கிறார் சொல்லிதானே வந்து ஞானசம்பந்த சொன்னார். நம்ம சைவ சமயத்தை நலநாட்டுல வர போறாளே, நம்ம ஆள பிறந்தவன் ஞானசம்பந்த மூர்த்தியாச்சே, இவரை வந்து உபசாரம் பண்ணமே, இவரை சந்தோஷப்படுத்தினமே உடனே பிராமணர்கள் சொப்பனத்துல வந்து நீ எந்த துவஜத்தோட எந்த கொடியோட பரமேஸ்வரன் நீ உபசாரப்படுத்துறியோ, அந்த பரமேஸ்வரனை வந்து அப்படி எழுந்துறையோ அந்த பல்லாக்க கொடு. அந்த பல்லாக்க கொடுத்தா ஞானசம்பந்தர் மூர்த்தி வந்து எழுந்துரலாம் பண்ண மாதிரி நான் ஏத்துப்பேன். அப்படி பரமேஸ்வர சொப்னத்தை தரிசனம் கொடுத்து பிராமணர்கள் எல்லாரும் ஓடி வந்து அந்த காழி பிள்ளையார தரிசனம் பண்ணி அவருக்கு வந்து பொன்னாடைய சாத்தி அவருக்கு உபசாரம் பண்ணி அவருக்கு வந்து படைகள் எல்லாத்தையும் கொடுத்தார். அதை கொடுத்தன்னு சந்தோஷத்தோட ஞானசம்பந்தரம் வந்து திரும்ப சீர்காழி வந்தார். ஏன்னா அவருக்கோ வயசு 5 வயசு எடுத்து பூனல் தருவாய். ஏன்னா பிராமணன் பிறந்த பிரயோஜனம் என்னன்னா உபநயன சம்ஸ்காரம் தான். அவன் முதல்ல எப்படி இருந்தானா பாலனா இருந்தான், குழந்தை. அப்படி குழந்தையா இருந்து அவனுக்கு எப்போ பிரம்மோபதேசம் சொல்றாரோ, எப்போ அவனுக்கு பிரம்மோபதேசத்தை உபதேசம் பண்றாரோ, எங்களுக்கு காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தை ஒருத்தர் ஊட்டி விடுறாரோ அந்த காயத்ரி மந்திரம் வந்து அவர் புத்தியில வந்து அனுகிரகம் பண்ண மாத்திரத்துல துஜனாயிடுறான்.
சம்ஸ்கிருதத்துல வருது துவாபியாம் ஜாயதே இது த்விஜஹா பௌரி சமாசம். அதாவது துவாபியாம் ஜாயதே 2 முறை பிறக்கிறவரா இருக்க. எப்படி 2 முறை பிறக்கிறவன்னு சொல்றாரு? பொதுவா பிராமணனை மாத்தம் துஜன்னு சொல்ல மாட்டோம். யானையும் பக்ஷையும் வந்து துஜன்னு சொல்லுவோம். ஏன்னா 2 தடவை பிறக்கிறது. அண்டஜனா முதல்ல வந்து முட்டையிலேந்து முதல்ல வந்து அது தானா பிறக்கிறது, இன்னொன்னு முட்டையிலேந்து பிறக்கிறதுனால அதுக்கும் துஜன்னு பேரு. ரெக்க முளைச்சுனா அதுக்கு இன்னொரு ஜனனம்னு சொல்லுவா. இப்படின்னு ஒரு பட்சிக்கும் சரி இல்ல பிராமணனுக்கும் இந்த வார்த்தை பொருத்தம். இவர் பிறந்துட்டார். பிறந்த உடனேயே அங்க இருக்கிற எல்லா பக்தர்களும் அங்க இருக்கிற எல்லா வேதியர்களும் வந்து ஆஹா நம்ம காழிப்பிள்ளையார் வந்தாரே, நம்ம காழிப்பிள்ளையாருக்கு வந்து ஏதாவது வந்து இவருக்கு உபசாரம் பண்ணணுமே, இவருக்கு வந்து நம்ம வந்து பூனல் சம்ஸ்காரம் பண்ணணுமேன்னு எல்லாரும் ஓடி வந்து இவருக்கு பெரிய பிரம்மோபதேசம் பண்ணி இவருக்கு வந்து உபநயன சம்ஸ்காரிகள்லாம் வந்து நடத்துறார். அப்படின்னு நடத்திண்டே வந்த உடனேயே அந்த சமயத்துல அப்போ இருக்கிற பிராமணர்கள் வந்து எல்லாருமே வந்து பொதுவா பிரம்மோபதேசமான புதுசுல இவனுக்கு அப்பதான் சந்தியாவந்தனம் பண்ற அதிகாரம் உண்டு. ஏன்னா இப்ப சந்தியாவந்தனம் பிரிவா இதனால இவ்வளவு பாடுபடுற காரணம் என்னன்னா அந்த சந்தியாவந்தனம் பண்ண பிரயோஜனம் நமக்கு பிராமண சொத்தை கொடுக்கும். ஒருத்தர் அந்தனன் எதனால சொல்றோம்னா அவன் வந்து சந்தியாவந்தனம் பண்ணா, அவன் அனுஷ்டானம் பண்ணினா, காயத்ரிய ஜபம் பண்ணினா, அதான் தீமகின்னு வருது அல்ல மந்திரம். ஏன்னா பொதுவாக அந்த மந்திரத்தை வச்சு வெளில சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பேர் அதை கேசட்ல போடுறா, ஏதோ பெரிய பெரிய கடையில தான் போடுறா, அபச்சாரம். இருந்தாலும் அந்த மந்திரம் என்ன பண்றதுன்னா அந்த மந்திரம் வந்து நம்மள வந்து எலிவேட் பண்றது. இந்த காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து யார் ஒரு ஜீவன்ட்ட வந்து புகட்டினாரோ அந்த புகட்டின மாத்திரத்துல அவருக்கு அந்த பிரம்ம தேஜஸ் வரும். பிரம்ம தேஜஸ் வந்த உடனே அவன் என்ன ஆகும்னா அப்பதான் வேதத்துக்கு அதிகாரி ஆயிடும். அந்த வேதத்துக்கு அதிகாரி ஆன உடனே அவனுக்கு சுவாபாவிகமா நற்குணங்கள் வரும். இப்போ நமக்கே அந்த நற்குணங்கள் இல்ல, நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம்னா மரண சங்கரம் ஏற்பட்டதுனாலதான், இந்த இங்கிலீஷ் படிப்புனாலதான். இங்கிலீஷ்காராலும் வந்து இந்த பாடசாலை பசங்களை பார்த்தா ஒரு மெக்காலி வந்து அவன் வந்து குதிரை ஓட்டிட்டு வரான். ஒரு சின்ன கதை. அது மெக்காலி அப்படியே குதிரை ஓட்டின்னு வரச்சு அங்க இருக்கிற ஒரு சேவகன், அந்த சேவகன் எழுத்தாப்புல வந்து அந்த பிராமணன் ஒன்னும் பெருசா சட்டையெல்லாம் போட்டுக்கல, ஒரு பக்கத்தை உத்தரைய தரிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கத்தை பஞ்சகச்சை தரிச்சுட்டு பஞ்சகரை கட்டிட்டு வர நேரம் 4 பாட்டு நிச்சிந்தையா கையில கமண்டல வச்சுட்டு நடந்துட்டு வரார். அப்போ இந்த வேலை செய்யறவர் இந்த குதிரைக்கார சாரதி தான் நிலைய மறந்துட்டு அந்த வேலையை டபாலு கீழே போட்டுட்டு அந்த பிராமணன் வந்து தண்டவத்தை நமஸ்காரம் பண்ணிட்டார். இத பார்த்து மெக்காலி கேட்கிறாரு, இவர்கிட்ட என்ன மகாத்மியம் இருக்கு, இவரை போய் நமஸ்காரம் பண்றியே, இவருக்கு என்ன மகாத்மியம் இருக்குன்னு கேட்கிறார். அப்போ இவர் வினயமா சொல்றார், இவர் பார்க்கதான் எலும்புந்தோளா இருக்கார், இவருக்கு இருக்க அந்த வேதம், அந்த வேதம் தான் மரியாதை கொடுக்கும்படியா பண்ண வைக்கிறது. இல்லைன்னா இவருக்கு ஏது மரியாதை? அதுதான் ராமாயணத்துல இருக்கிற தீட்சர்கள் வேதியர்கள் வந்து ராமர்கிட்ட சொல்றார். ராமர் வனவாசம் கிளம்ப போறார். அப்ப சொல்ற இதே சேவதிஷ்டந்தே வேதாக ஏவ பரந்தனம். ஆயுத காண்டத்துல வேதாக ஏவ பரந்தனம், இந்த வேதம் தான் எனக்கு பெரிய செல்வம், அதனால வந்து நான் தரித்திரமா இருக்கேன், பணம் இல்ல அப்படி நான் வந்து கடலை கஷ்டப்படுறது தேவையில்லை. என்கிட்ட எப்போ வேதம் இருக்கோ, என்கிட்ட எப்போ என் கையில வேதம் இருக்கோ அந்த வேதமே நான் பார்த்துக்கோ அப்படின்னு எவ்வளவு பேர் அதுக்கு தியாகம் பண்றான். சும்மா விளையாட்டா பேசுறோம், வர்றது பாட்டசாலையில் அமுச்சு விடுன்னு படிப்பறாதவன் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறோம். அந்த வேத மகித்துவம் என்ன பண்ணும்னா நம்ம மாதிரி அதான் நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வேதம் அப்படி கொடுக்கும். அப்படி அந்த வேதத்தோட மதிப்பை வந்து இந்த பிராமணர்கள் வந்து இவருக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கிறார். இவர் வேதத்தை சொல்லி கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, செந்தரல் ஓங்கு செம்மை வேதியருக்கு கந்திடும் மந்திரம் 5 எழுத்துமே அப்படின்னு இவர் வேதத்தை வந்து ஏகசந்த கிராகியா ஒரே பாயிண்ட்ல ஜஸ்ட் வித் 1 கிராஸ்ப்ல வந்து வேதத்தை கத்துட்டார். வேதத்தை கத்துண்டு போற போக்குல சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு வந்து உபதேசம் பண்றார். மந்திரன் நான் மறையாகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வனா செந்தரல் ஓங்கிய செம்மை வேதிய கந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே அப்படின்னு நமச்சிவாய பதிகம் சொல்லுவாத. சீர்காழியே அந்த சீர்காழியில வந்து இது எங்க வரும்னா, இது வந்து தோணிபுரம்னு அந்த அடியில வந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும்னு சொன்னா அந்த பதிகம் வந்து வரும்.
இந்த லாஸ்ட் லைன்ல தான் ஞானசம்பந்தரோட ஹிருதயம் தெரியுது. ஏதோ பரமேஸ்வரனை பார்த்தாரு, பாட்டு பாடினார்னு அப்படியே நம்ம வந்து பகிரங்கமா பாக்குறோம். அத தாயார் வந்து அம்பாலோட ஞானப்பால் கொடுத்த பிரயோஜனம் எங்க தெரியும்னா இங்க தெரியும். செந்தரல் ஓங்கும் செம்மை வேதியருக்கு இப்படி வேத மந்திரம் படிச்சவாள் வந்து என்ன மந்திரம் நாம் வரை யாகி வானவர். இவா என்ன மந்திரத்தை கத்துண்டாலும் 4 வேதத்தை வந்து கரகண்டவரா திருவேதி, சதுர்வேதி, ஏகவேதி, திவேதியான எல்லா விதமான பட்டங்களை பெற்றுக்கொண்டாலும் யாகி வானவர் யார் யஜ்யம் பண்றாரோ சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வனோ. அதனால வந்து இவருக்கு வந்து எப்போ சிந்தை இவருக்கு வந்து அப்படி வந்ததுனால என்ன நம்மளை விட பொறுத்தியார் எல்லாரையும் ஆள்ற சக்தியா வரும். அந்த ஆழ்ற சக்தி வந்து என்னன்னா அவ வந்து வானவரான தேவலோகத்துக்கும் போகும்படியான அந்த பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா நம்ம போனோம்னா புண்ணியம் பண்ணா போக முடியும். இவாளுக்கெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. இவா பண்ண வேத படிச்ச வேதவே புண்ணியம். அதே தேவலோகத்துக்கு வந்து ஃப்ரீ சீட்டா கொடுத்துருவா. ஆனா செந்தழல் ஓங்கும் செம்மை வேதியருக்கு அந்த வேதம் படிச்ச பிரயோஜனம் என்னன்னா செம்மை வேதியருக்கு. இப்ப செம்மன்னு சொல்றோமே, சூப்பர். அந்த செம்மை வேதியர் யார் வந்து நன்கா வேதத்தை கத்துண்டாரோ அந்த வேதத்தோட ஹிருதயத்தை புரியுற சாரம் என்னன்னா ஹிருதயம் என்னன்னா 5 எழுத்துமே அந்த பஞ்சாட்சரம் தான். இப்படின்னு வந்தவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி ஜனங்களுக்கும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஞானசம்பந்தரை கொன்றார். இந்த பெருமை அப்பர் பெருமான் காதுல விழுந்தது. அவருக்கோ ஆஹா ஞானப்பான் உண்டவனை வந்து தரிசனம் பண்ணணுமே அந்த ஆசையோட சீர்காழியில வந்தார். அப்படி சீர்காழியில வந்து அந்த இடத்துல அப்பரும் சம்பந்தரும் 2 பேருமே சேர்ந்து தோணியப்பரை வந்து ஸ்துதி பண்ணி பாடி 2 பேருமே சேர்ந்து உபயமா சேர்ந்து யாத்திரை கிளம்புறார். யாத்திரையில முதல்ல கிளம்புறச்சே அந்த சமயத்துல முதல்ல எங்க போறாருன்னா அப்பர் பெருமானோட சேர்ந்து திருவீமலை போறார். அந்த திருவீமலை கஷேத்திரத்துல மகாத்மியம் என்னன்னா அங்க வீமலைநாதர்னு பரமேஸ்வரனுக்கு பேரு. ஏன்னா மாலுக்கு சக்கரம் கொடுத்தார், பெருமாளுக்கு அவர் தான் சக்கரம் கொடுத்தார். அது சிவமகிமை சோத்திரத்துல வருது. ஹரிஸ்தே சாஹஸ்ரம் கமலவை பாதாய பதயோஹோ ஜே கோனே தஸ்மின் நிஜம் உதகரம் நேத்திர கமலம் ததோ பக்துத்வேக கதிமதி வசௌ சக்கரவபுஷா த்ரயாணாம் ரக்ஷாஹே திரிபுரஹர ஜாகர்த்தி ஜகதாம் அப்படின்னு அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை புஷ்பத்தினாலேயே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அர்ச்சனை பண்ண உடனே 998 புஷ்பம் ஆயிடுத்து. இவரு பக்கத்துல இருக்கிற குளத்துல பக்கத்துல இருக்கிற அந்த பாண்டு தடாகத்துல வந்து அப்படியே எல்லா தாமரையும் அப்படியே பிச்சு எடுத்து பரமேஸ்வரன் ஆராதனை பண்ற. எல்லா காம்பையும் கட் பண்ணிட்டு ஆராதனை பண்ற. 998 ஆயிடுத்து. ஒரு 2 பாக்கி. அந்த 2 பாக்கி என்ன பண்ணாரோ நிஜம் உதாரணம் நேத்திர கமலம் அப்படின்னு தான் கண்ணை பேத்தெடுத்து அப்படின்னு பரமேஸ்வரன் வந்து ஆராதனை பண்ணினார். ஏன்னா கமலநயனன் தானே பெருமாளுக்கு பேரு. அந்த கமலநயனான பெருமாள் வந்து ஆராதனை பண்ணால ததோ பக்துத்வேக கதிமதி வசு சக்கரவபுஷா அப்படின்னு பரமேஸ்வரன் ஸ்துதி பண்ணி இவர் ஸ்திதிகர்த்தான அந்த ஸ்தானத்தை கொடுத்த. ஸ்திதிகர்த்தா இதனாலதான் கையில சுதர்சன சக்கரத்தோட இருக்கட்டுமே. அந்த சுதர்சன சக்கரம் என்னன்னா நமக்கு சுடர் ஞானத்தை வீசும்படியான அந்த சக்கரம். அதான் ஜாஜ்வல்யமான சுதர்சன பாஞ்சஜன்யா. ஜாஜ்வல்யமான சுதர்சன சீனிவாச கதைக்கு சொல்ற. அப்படி சுதர்சன கையில வந்து அவர் ஜாஜ்வல்யமா தகதகன்னு ஜொலிச்சுட்டு இருக்கார். அவர் ஜொலிச்சதுனால எந்த யமபட்டர்கள் வந்து இந்த ஜீவனை வந்து அப்படியே கவ்வி எடுக்க போறாரோ அவரை வந்து பாசத்தினால பிடிச்சி இருக்க போறாரோ அந்த சுதர்சனோட சுடர் ஒளி அந்த சுதர்சனோட சுடர் ஒளி வந்து யமபட்டர்களை தனதிருக்கி ஓடும்படியா வைத்து கொண்டு வந்த பக்தரை வந்து வைகுண்டத்தை கொடுத்துருவார். அப்படின்னு அவர் கையில அந்த சக்கரத்தை வந்து தானம் பண்ணினார். அதனால இவருக்கு சக்கரதானர்னு பரமேஸ்வரனுக்கு பேரு. அங்க இருக்கிற சுவாமிக்கு பெருமாள்னா கையில சக்கரமே இல்லை. ஏன்னா பரமேஸ்வரன் கொடுத்தாருல சக்கரம் இல்லாத பெருமாள் அவங்கதான் தரிசனம் பண்ணுவ. அப்படியே வீழிமலை பெருமாள். அப்புறம் அந்த மிழிலை குடும்பர்னு ஒரு வேடன். அவர் அங்க வீண் என்கிற ஒரு வஸ்துவை வந்து பரமேஸ்வரன்ட்ட வந்து பிரசாதமா கொடுத்ததுனால பரமேஸ்வரன் வந்து அதை நிவேதனம் பண்ணதுனால அவருக்கு மோட்சம் அடைஞ்ச கஷேத்திரமானது திருவீழிமலை. அந்த திருவீழிமலையில வந்து சேர்ந்தார். 2 பேருமே சேர்ந்து வந்து இருந்தார். அப்போ ஒரே ஜனங்களுக்கு ஒரே சங்கடம் கஷ்டம். இவாளை வந்து எப்படி சமாதானப்படுத்துறது? ஏன்னா அத்த வேற ஆகாரம் இவாளுக்கு இல்ல, வளர்ச்சி வந்தது, டவுட் நடந்தது. அப்போ பரமேஸ்வரன் சொப்பனத்துல வந்து 2 பூதகணங்கள்கிட்ட 2 பேர்டையும் சொப்பனத்துல கொடுத்துன்னு அந்த படிகாசை கொடுத்த. அந்த படிகாசை வந்து கொடுத்து 2 அப்பருக்கும் சம்பந்தருக்கும் 2 பேருமே சேர்ந்து கொடுத்தார்.
ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கிட்டு முதல்ல அப்பர் பெருமான்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தது, சம்பந்தன்கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ அப்பர் பெருமான் வந்து கொஞ்சம் இருக்கிற படிகாசம் வந்து எடுத்தாப்புல இருக்கிற வியாபாரிகிட்ட கொடுத்தார். என்ன வாட்டு சொல்லியிருக்கா, இந்த படிகாசை கொடுப்பேன், இந்த படிகாசை கொடுத்த உடனே பின்னாடி தங்கா மாதிரி இதை வச்சு தர்ம காரியங்கள் நடத்துவா அப்படின்னு பரமேஸ்வர சொப்னத்துல கொடுத்ததுனால இவருக்கு விஷயம் தெரியும். அப்படி சொப்னத்தை கொடுத்தா இந்த படிகாசை எடுத்து ஒரு பக்கத்துல வியாபாரிகிட்ட கொடுத்தார். அவன் இப்படி உரசினா தட்சணம் டக்குனு தங்கமே எடுத்து. அப்புறம் சம்பந்தமூர்த்தி காழி பிள்ளையார் அவர் வந்து கொடுக்கணும்னு போனார். குறுக்க போகிறச்சே பார்த்தா இவருக்கு வந்து வித்தின் 5 to 6 செகண்ட்ல தங்கமா எடுத்து. சம்பந்தனுக்கும் ஞான சம்பந்தருக்கும் என்ன ஞான சம்பந்தமூர்த்திக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தங்கம் படிகாசு வந்து அரை மணி நேரம் அப்புறம் தான் தங்கமே ஆயிடுது. அதான் வாசி தீரவே காசு நருக்கு வீர் அப்படின்னு சம்பந்தர் வந்து விளையாட்டா சொல்ற. இதுனா இங்க என்ன காட்டுறதோ அப்பரோட மகாத்மியத்தை காட்டுற. ஏன்னா பதிகத்தை சொன்னா இன்னும் டைமும் ஆயிடும். அதாவது வாசி தீரவே காசு நல்குவீன் அப்படின்னு அந்த பதிகத்தை சொல்லி ஸ்துதி பண்றார். எதனால சொல்றாருன்னா அப்பரோட மகாத்மியத்தை காட்டுறாரு. அவர் வந்து வெறும் பாட்டு மட்டும் பாடல, பாட்டை விட உறவாறு பணி பண்றதுனால பரமேஸ்வரன் சந்தோஷப்படுத்திட்டு நமக்கு அதை வந்து பொற்காசை கொடுத்தார். சம்பந்தமூர்த்தி வந்து அவரோ வந்து ஏதோ வந்து தோத்து போயிட்டான்னு இல்ல, தாம் பெருமையை குறிச்சுட்டு அப்பர் பெருமானோட உத்கிருஷ்டத்தை லோகத்துக்கு காட்டணும் அப்படின்னு அப்பர் பெருமானோட மகிமையை காட்டுறதுக்கு அந்த லீலை. அப்படின்னு திருவேல்மலையில வந்து வந்த ஜனங்களுக்கும் அவளை வந்து அண்ணா ஆகார வசதிகள் அத்தனையும் கொடுத்து கொண்டு மேல அப்படியே வேதாரண்யம் போன. திருமறைக்காடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் கிட்ட இருக்கு, அங்கே 50 கிலோமீட்டர். அந்த வேதாரண்யத்துல போய் அந்த வேதாரண்யத்துல இருக்கிற சுவாமியே என்னன்னா வேதாரண்யேஸ்வர மறைக்காடுன்னு வேதங்கள் மூலியமாதான் சுவாமி ஆராதனை பண்ணோம். அப்படி ரெண்டு பேருமே நிக்கிறா, அப்பரும் சம்பந்தரும். அப்போ அப்பர் பெருமான வந்து சம்பந்தர் பேரனை இடுறார். பண்ணி நிசையாய் நின்றாய் போற்றின்னு அப்படி ஒரு பேரனை இட்ட உடனேயே எல்லா பாட்டையும் பாடி 11வது பாட்டுங்கிற பலசுதிய பாடின உடனே கதவு டபாரு திறந்தது. அப்புறம் வந்த பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே இந்த வேதாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணினர். அந்த வேதாரண்யம் தான் பின்னாடி இருக்கிற பரஞ்சோதி முனிவருக்கு அவதார ஸ்தானமே. அந்த வேதாரண்யத்துல இருக்கிற பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் திருப்தியான அந்த பரமேஸ்வர தரிசனம். இப்போ கதவை சாத்தியானோம், டைம் ஆயிடுது. அப்போ வந்து அப்பர் பெருமான் வந்து 11வது பாட்டிலே வந்து திறந்துட்டார். மனசுல கொஞ்சம் கிளேஷம் இருந்தது. இன்னொன்னு வந்து இதுக்கு மேல பாடினா சிவருவார் கேட்க மாட்டாரே நம்ம மனசுல அந்த ஒரு சங்கடம் இருக்கிற சமயத்துல சம்பந்தர காழிப்பிள்ளையார் சொல்ற, குழந்தை நீ பாடுபா. அவரை பேரனை கிட்ட உடனேயே அருள் மழை பொழிஞ்சுன்னு பதிகத்தை பாடுற. இவர் பதிக பாடின உடனே ஒரே ஒரு பாட்டுல கதவு டபால்னு மூடினர். 2 பேருக்குமே மனசு கஷ்டம். அப்பருக்கும் என்னன்னா 11 பாட்டுக்கு அப்புறம் மூடுறாரு, ஒருவேளை நான் பாடுறது நல்லா இல்லையா அதனால மூடுறாரா. இன்னொரு சம்பந்தரோட பாட்டும் பதிகமா எப்படி இருக்கான், ஒரே பாட்டுல சாமி மூடிட்டாரு, அவருக்கு ஒருவேளை பொறுமை இல்லையா அப்படின்னு 2 பேருமே அவ கஷ்டத்தை பட 2 பேரும் அவ தம் பெருமையை போய் சமாதானம் படுத்தின உடனே அந்த சமயத்துல ஒரு செய்தி வந்தது. இதுதான் ஞான சம்பந்தரோட சைத்திர உத்கிருஷ்டத்தை காட்டும்படியா இந்த செய்தி. அப்போ அங்கேருந்து 2 காலாளிகள் வந்து அவ வந்து ஒரு பத்திரத்தை எடுத்துன்னு வந்தார். அந்த பத்திரத்துல பாக்கறச்சே எழுதினவர் யாருன்னா அன்புடன் மங்கேகரசி, அன்புடன் குலச்சிரியாளர் அப்படின்னு 2 பேருமே வந்து அவ எழுதுற. ஆரம்பத்துல வந்து அவர் கூப்பிடுச்சு அழைக்கிறச்சே ஞான சம்பந்தரை வந்து கூப்பிடுற, காழிப்பிள்ளையாரேன்னு கூப்பிட்டு அழைக்கிறார். அது அழைச்சுண்டு இந்த அவ எழுதுற அந்த பத்திரத்தை பாக்குறா. உடனே ஞானசம்பந்தர் கண்ணிலேருந்தே தாராதார ஜலம் வந்தது. அவளை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் வந்து மனசுல கஷ்டப்பட, ஏன்னா அப்ப ஏற்பட்ட மதுரை 64 திருவிளையாடல் நடந்த கஷேத்திரம் மதுரை ஆலவாயம். அந்த ஆலவாய மதுரை வந்து இப்படி ஆயிடுத்து. ஜெயினர்கள் எல்லாரும் அந்த ஜெயினர்கள் இங்க கொடி அரக்கர்கள் சூண்டும்படியா ஆயிடுத்து. ஜெயின சமண இருளாயிடுத்து. ராஜாவோ வந்து மடக்கும்படியா பண்ணிட்டாரு. அப்படி என்ன ராஜாவை மடக்கினார் அப்படின்னு இந்த கதை வருது. அப்போ அவர் பேரு என்னன்னா பூர்வத்துல மாரவர்மன் பேரு இந்த ராஜாக்கு. பெரிய பராக்கிரமசாலி. சோழ ராஜாவே கொதிகலங்கி மயப்படுவார் இவரோட பராக்கிரமத்தை பார்த்தா. அப்போ வந்து என்ன பண்றது, இவர்கிட்ட அடி வாங்கிட்டு பந்திப்படுத்திட்டு இவர் போடுற அந்த பழைய எண்ணத்தை சாப்பிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாமே. அதனால நம்ம தப்பிக்கிறோம் ஒரே வழி,
நமக்கு ஒரு செல்ல பொண்ணு இருக்கா, மாணின்னு பேரு சிவபக்தி விலாசத்துல. அந்த மாணி தான் மங்கையருக்கு அரசி, எல்லா ஸ்திரீகளுக்கும் சிரேஷ்டமானவள். சீதம்மாவும் தான் மங்கையரசி தான் ராமாயணத்துல பார்த்தா, சீதாயாக சரிதம் மகத்துன்னு. அப்படி ராமாயணம் அப்படி சொல்றதுனா ராமாயணத்துலதான் சீதையோட சரித்திரம் எங்க பார்க்கணும்னா சுந்தரகாண்டத்துல பார்க்கலாம். அது படிச்சாதான் ராமாயணத்துல பார்ப்போம், அது ராமாயணம் படிச்ச பலனே. அப்படி சீதாயா சரித்தம் மகத்துங்கிற அந்த சீதையோட பெருமை கருப்பு தான். அதே போலதான் மங்கையரசிக்கு இந்த கருப்பு தான் அவளுக்கு அந்த சாரித்திரம், கருப்பு தான் அந்த பெருமை. அவங்களும் எப்படி இருந்தானா ரகசியமா அந்தங்கமா சிவபக்தி பண்ணா, ஒரு பட்டாதோபம் இல்லை. ஏன்னா சுத்தி பார்த்தா சமண இருள். அவ இந்த ஆலவாய நாஸ்தி பண்ணிட்டா, அவளோட இருப்பிடமே. இப்படின்னு சமண இருள் சூழ்ந்து இருக்க எப்படி அந்த சுவாமியை ஆராதனை பண்ண முடியும்? அப்படி சுவாமிகிட்ட போனோம்னா அத ஒரு ஏதோ ஒரு யுனெஸ்கோ மாதிரி ஆக்கிட்டா. சும்மா மதுரை மீனாட்சி 7 wonders அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாமியை பார்த்து கன்னத்துல 2 போடு போட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுது. அங்க போய் நமச்சிவாய சொல்லக்கூடாது, கம்பீரமா திருநீர் இட முடியாது. அப்படியே பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படி திருநீர் இருக்கணும்னா நெத்திக தெரியாத மாதிரி இட்டுட்டு வரணும். அந்த மாதிரி சூழ்நிலை நான் சிவபக்தன் அப்படி மார்பு தட்டிட்டு போக முடியாது அந்த சூழ்நிலை. அப்போ இவரோ இவருக்கு வாக்குப்பட்டதுனால இவரோ சோழனையும் சேழனையும் மடக்கினார் பராக்கிரமத்தினால. ஆனா சமணரோட இன்ஃபுளுன்ஸ்ல இவரு சமணன் ஆயிட்டார். அதனால சிவபக்தி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு வைஃப தர்மபத்திரிய அப்படியே கண்டனம் பண்ணி அடக்கி வச்சுட்டார். இவரும் மறைமுகமா சிவனை கொண்டாடாம இருக்க முடியலையே. ஏன்னா அப்பேற்பட்ட பாண்டிய வம்சம், அந்த பாண்டிய வம்சத்துல மீனத்வஜம்னு இருக்கு. ஏன்னா அம்மா மீனாட்சி ஆட்சி புரிந்த சேத்திரமாச்சே. மதுரையில எங்க போனாலும் சரி முதல் கடமை சொக்கநாதர் அப்புறம் தான். மதுரைன்னு கேட்டோம்னா யாருன்னா மதுரை மீனாட்சி தான். இந்த மதுரை மீனாட்சியை தான் சொல்லுவா. அப்புறம் தான் நம்ம கல்லறகள்லாம் வருவாரு. அந்த மதுரை மீனாட்சி அவ அருள் புரிந்தால் ஆட்சி பரிபாலம் பண்ண கஷேத்திரம். அதே கணவனா சொக்கநாதர் சுந்தரபாண்டியனா ராஜபரணம் பண்ண கஷேத்திரம். அவரோட புத்திரான உக்கிரகுமாரன் ஆட்சி பண்ண கஷேத்திரம். 3 பேரும் மாத்தி இங்க ராஜபரணம் பண்ண மதுரை கஷேத்திரம். இது இப்படி அசைவமா ஆயிடுச்சு அப்படின்னு மனசளவு கஷ்டப்பட யார நான் ஆசிரியம் தேடுறத உடனேயே ஞான சம்பந்த பிரான்ட்ட கடிதம் எழுதினார். அவர் இதை படிச்ச உடனே அப்பரும் கூட படிச்சிருந்தார். சம்பந்தரை பார்த்து சமாதானப்படுத்திட்டு குழந்தை அவருக்கும் அப்பதான் ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சு. 8 வயசு சம்பந்தர். அவரை பார்த்து குழந்தை சமணர்கள்லாம் ரொம்ப கொடிய மனசு உடையவர்கள், அவ கிட்டலாம் போய் நீ முறையிடாத, நீ நம்ம ஆத்துல பக்தி பண்ணினா போதும், அங்கெல்லாம் போயிடாத, போனா உனக்கு பிரச்சனை உண்டாகும், வேண்டாம்பா அப்படின்னு இவரை சமாதானம் படுத்த உடனே சம்பந்தர் பார்த்தா பயப்படுவாரா? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி வாசரு திங்கை கங்கை முடிமேல நின்று உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு கோளறு பதிகம். இப்ப கோளாறுன்னு சொல்ற அது கோல் அரு பதிகம். அந்த கோளறு பதிகத்தை ஞான சம்பந்தர் சமர்ப்பிக்கிறார். வேயுரு தோழி பங்கன் அவரோட பிசிக்க பார்த்தா, அவரோட உடம்ப பார்த்தா, அவரோட பலத்தை பார்த்தா பிரம்மாண்டம் வியாப்த தேகான்னு இப்ப முதல்ல பார்த்தோமே, அவரோட சரீரம் அந்த பிரம்மாண்டமே சூழ்ந்திருக்கு. அப்பேற்பட்ட புஜபலம் உடையவனா இருக்கார். மிக முண்ட கண்டன் கழுத்துல அப்படி விஷம் தங்கி இருக்கு. அந்த விஷம் தங்கி இருந்து எதனாலதான் அந்த ஆலாசிய சுந்தரன் கொடுத்ததுனா விஷத்தை தானே அவர் கழுத்துல தங்கி வச்சிருக்கார். நீலகண்டன் நீலவேணின் அப்படின்னு பரமேஸ்வரன் நிக்கிறாரு. மிக நல்ல வீணை தடவி நல்ல வீணை வாசிப்பார். ஏன்னா நிறைய வீணைகள் இருக்கு. ருத்ர வீணன் பரமேஸ்வரனோட வீணை. மாசரு திங்கை கங்கை அந்த வீணை பரமேஸ்வரன் பிடிச்சதோ இல்லையோ, அதை நினைச்சுதான் ஒருவேளை ராவணன் மார்பை பிச்சுட்டு வீணை வாசிட்டு பரமேஸ்வரன் சந்தோஷப்பத்தினா போல இருக்கு. அந்த வீணைதான் பரமேஸ்வரனுக்கு பிடிக்கும். பரமேஸ்வரன் நல்லா வீணை வாசிப்பார், நன்கா வீணை வாசிப்பார். மாசரு திங்கை கங்கை திங்கள் கங்கை மாசரு திங்கள் அப்படின்னு அந்த அமாவாசையில இந்த சந்திரன் எப்படி பெரிய சந்திரன் 4ஆம் பிறை 3ஆம் பிறையில சந்திரன் எப்படி பெரிய சந்திரன் ஆகுமோ, பால சந்திரன் ஆகுமோ, அந்த சந்திரன் அவரோட ஜட்டையில தங்கும்படியா சந்திரன் அனுகிரகம் பண்ணினார்.
அந்த சந்திரனை அனுகிரகமும் பண்ணினார். இன்னொரு பக்கத்துல குளிர்ந்த கங்கை, மாசர திங்கை கங்கை முடிவேல் அணிந்து உலமே புகுந்த அதனால் இப்படின்னு எல்லாமே சேர்ந்து இருக்க. சேர்ந்து இருந்ததால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெடி சனி பாம்பு இருந்து உடனே இதனால எல்லா நவக்கிரகமும் நம்ம நவகிரகத்தை 9 சுத்த வேண்டாம், பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினாலே போதும். ஏன்னா இப்ப இங்க இருக்கிற நவகிரகம் பார்த்தா வட்டமா இருக்கு. நம்ம திருவாரூர் போயிட்டோம், நவகிரகம் எல்லாம் நேர் வரிசையில இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கா. ஏன்னா எல்லாருமே சிவன் பக்தர்கள். சனிதோஷம் வந்தா, குரு பயிற்சி வந்தா, எந்த பயிற்சி வந்தா பரமேஸ்வரனை கட்டியா பிடிச்சுக்கோங்க. பரமேஸ்வரன் எப்போ கட்டியா பிடிச்சுட்டியோ இந்த நவகிரகம்லாம் அவ ஐயா சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவா. அதான் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகமே அப்படின்னு அப்பார சமாதானப்படுத்திட்டு அப்படி சிங்க நடையா மதுரை கிளம்புறார். மதுரை பிரவேசம் பண்ண உடனேயே அந்த சமயத்துல அவர் வந்து அவரு சும்மா வெறும் ஒத்தரா போல ஆட்களோட சேர்ந்து போறார். சம்பந்தன், ஞான சம்பந்த பிரான் அப்படி சேர்ந்து போக போக அந்த சமயத்துல அங்க வந்து அங்க ராஜாவோ சமணர்களோ சமணர் இன்ஃபுளுன்ஸ்ல அந்த ராஜா வந்து அவர் புத்தி பிரம பிடிச்சு போயிடுச்சு. அவர் புத்தி வந்து பிரஷ்டமாயிடுச்சு. ஐயோ இந்த ஜோதி வரானே, இவன் வந்தா நம்மளாம் நிர்மூலமா பண்ணுவானே, இவனை விட்டுறவே கூடாதுனால இவர் தங்கின அந்த குடில்ல, இவர் தங்கின அந்த சின்ன குட்டாரத்தை இவ எல்லாம் தீய வச்சுட்ட. வந்த ஜனங்க எல்லாம் லபோலபோன்னு கத்துறா, பிராமணர்கள் எல்லாம் கத்துறா, ஐயோ ஐயோ அம்மான்னு கத்துறா. இவர் எப்படி இருந்தார்? தீரனா இருந்தார். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அப்படின்னு இவர் ஒரு வாக்கியத்தை போட்ட மலையட்டா சொன்னார். இவர் சொன்ன உடனே அந்த பாண்டியனுக்கு என்ன ஆச்சுன்னா மாரவர்மன் என்கிற கூன் பாண்டியன் ஆயிட்டார். வெப்பு நோய் வந்தது. அந்த வெப்பு நோய் வந்து அந்த வெப்பு நோய் தீர்த்தவர்தான் முதல்ல பூரியர்கோன் வெப்பொழுத்த கோலை புகழியர்கோன் கடல் போற்றின்னு சொல்லிதான் சொல்றேன். அப்படி வெப்பு நோயை தீர்த்து அந்த பாண்டியனோ வந்து நிறைய விதமான முயற்சி ட்ரை பண்ணார், எதுக்கும் புலப்படல. அப்போ திருநீற்று பதிகம் சொன்னார். ஏதோ மங்கர்கசி இன்ஃபுளுன்ஸ்ல ஏதோ சொல்லி சற்று இருங்க, நம்ம குழந்தை வரா, அவர் வந்து உங்களை இருக்கிற இதை தீர்த்தி விடுவா, நீ அவர் வந்து கொஞ்சம் உள்ள விட அனுமதியை கொடுன்னு ஏதோ சொல்றாளேன்னு வழியை கொடுத்த. இந்த சமணர்களும் விபூதியெல்லாம் கொண்டு வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் கட்டளை இடுறார். இவர் என்ன பண்ணார்? அங்க இருக்கிற அடுப்புல இருக்கிற சாம்பலை எடுத்துட்டு இவர் அபிமந்திரம் பண்ணி திருநீற்று பதிகம் சொன்னார். மந்திரமாவது நீரு, வானவர் மீளது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துமர் வாயுமை பங்கர் திரு ஆலவாயார் திருநீரு அப்படின்னு அந்த விபூதியோட மகிமையை சொல்றார். அந்த விபூதியோட மகிமை என்னன்னா தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீர், அது தந்திரம் பண்ணோம். அதனால்தான் மகான்கள்கிட்ட பெரியவாழ்கிட்ட நம்ம விபூதி வாங்கிக்கிறோம்னா அவன் நிறைய ஜபம் பண்ணிருப்பான், கோடிக்கணக்கா ஜபம் பண்ணிருப்பா, கோடிக்கணக்கா பிரணவ ஜபம் பண்ண உடனே அந்த தபஸ் நம்ம கிட்ட டிரான்ஸ்பர் ஆகுது. அதனால பழத்தை கொடுத்தா மைய வாங்குறோம்னா அவ தபசக்தி நம்மகிட்ட கொடுக்குறா. அந்த தபஸ் என்னதுன்னா அவளை மாதிரி போய் எங்கேயோ போய் தபஸ் பண்றது சக்தி இல்ல, நம்மளும் போய் தபஸ் பண்ணுவோம் இல்ல. அந்த தபஸ் என்கிற அனுகிரக சக்தி. எப்போ அனுகிரக சக்தியை கொடுக்குறாரோ அப்போ தக்ஷணம் நமக்கு அந்த இது வரும், நமக்கு அந்த அந்த பிளெஸிங்ஸை வாங்கிட்டோம், நமக்கு இப்போ நன்மை உண்டாகும். அதாவது தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், வேதத்துல சொல்லப்பட்ட நீரு, அதேதான் வேதத்தில் உள்ளது நீரு பின்னாடி 2வது பதிகத்துல சொல்றா. அப்படின்னு அந்த முதல் பாதத்துல அவரோட ஃபர்ஸ்ட் முதுகுல வந்து ஞானசம்பந்தர் திருநீரை தடவினார், இந்த பக்கத்துல சமணர் தடவினார். இவா மந்திரத்தை போட்டு இவா கையில மயில்பீலி வச்சுட்டு இப்படி தட்டி பார்த்தா தோசைக்கல் எப்படி சிக் சிக் சிக்னு இப்படி வருமே தண்ணி ஊத்தினா, ஆனா மாதிரி இவரோட ஃப்ரண்ட் முதுகுல ஃப்ரண்ட் போர்ஷன்ல அப்படின்னு ஒரு எரிச்சலா இருந்துட்டு இருக்கு. இவர் திருநீட்டு பதிகத்தால ஒரு தடவினார், அந்த கூனை நிமிர்ந்துருது. அப்புறம் இன்னொரு பக்கத்துல இவரை கூப்பிட்டு வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துவை தீர்ப்பது நீரு அப்படின்னு சொல்லி 2வது பதிகத்தை சொல்லி இவரோட மார்புல தடவினார். தடவிட உடனே ஏதோ கூன்பாண்டியன் சொன்னவர் நின்ற சீரன் நெடுமாறன் நாயனாரா ஆயிட்டார். அப்படி நின்றார். நின்ற உடனே சமணரை பார்த்து ஒரு பரிகாசம் ஏற்பட்டது. இவர்களோ என்ன அடல்வாதம் புனல்வாதம் என்கிற நிறைய வாதங்களை மூலியமா ஞானசம்பந்தரை தோக்கடிக்கணும்னு பாடுபட்டான். அங்க இருக்கிற குலச்சரியாளர் தான் மங்கையரசியோட கூட இருக்கிறவர். அவர்கிட்ட வந்து இந்த சமணர் முறையிடுறார், நான் வந்து இந்த அனல்வாதம் வச்சுக்கிறேன், புனல்வாதம் வச்சுக்கிறேன், இதுல வந்து நான் வந்து நெருப்புல வந்து நான் எழுதிய கிரந்தங்கள் வந்து எரியாம வந்ததுன்னா
தண்ணியில போட்டா அது வந்து தண்ணீரை இழுத்துட்டு வந்ததுன்னா கழுவுல ஏற்றப்படுவா அப்படின்னு சமணர்கள் எல்லாரும் 8000 பேர் 8000 பேர் கோரசா சொல்றான். இந்த நின்ற நெடுமால நாயனாருக்கும் சிரிப்பா வருவாளை பார்த்தா, புத்தியே இல்லையடா, பశ్చాத்தாபத்தை கேட்டு மன்னிச்சிருன்னு அபராத சமாபனை கேட்டா நிம்மதியா சைவத்தை வந்து கொண்டாடலாமே. நான் பாதி செய்வனா ஆயிட்டார் இவர். ஆனா இருந்தாலும் ராஜசாசனம் தர்மத்தை வச்சார். அனல்வாதம் புடல்வாதம் வச்சு அதானையும் ஞானசம்பந்தர் விஜயத்தை பெற்றுக்கொண்டு சைவம் சமயம் சைவம் தான் சிறந்தது. சைவம் என்னன்னா வேதத்தை வந்து போற்றி படும்படியான அந்த சமயம். அந்த சைவ சமயத்தை நிலைநாட்டிட்டு எந்த முருகப்பெருமான் வந்து ஞான வேலுனாலேயே சக்தினாலேயே கவுஞ்சர சம்ஹாரம் பண்ணினாரோ, சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணினாரோ, அவர் திருமுறை என்கிற வேலுனாலேயே ஞானசம்பந்த திருமொழி என்கிற வாக்குனாலேயே விபூதியை வச்சுட்டு மூலமா வச்சுட்டு சாமானர்கள் அத்தனையும் குண்டு கட்டியா கழுவ ஏற்றும்படியா பண்ணிட்டார். அதனால நம்ம என்ன சொல்றோம், சம்பந்தர் கொலை பண்ணிட்டாரேன்னு அப்படின்னு சொல்லுவோம். வாசமா இவாலே தனக்கு சூனியம் வச்சுட்டார், அதான் உண்மை. அதனால கெடுவான் கெட்ட கதிக்கே போயிடுவார். இப்படி சமணர்களை வந்து உட்கார வச்சுட்டு கூர்மையான வீட்டுல குத்துவம்பாடியா உட்கார வச்சுட்டார். அப்படியே சுத்தி பார்த்தா ஓநாய்கள் கழுகுகள் வந்து அப்படியே கவ்வி எடுக்கிறார். அது சேகிடா சொல்ற, இவா வந்து ஒரு முறைச்சுட்டே வந்து இந்த சமணர்களோட உடம்ப வந்து கிள்ளி இடுறானீங்கன்னா, பேர்பட்ட நாத்த சரீரத்தை போய் சாப்பிடும்படியா நமக்கு ஆகாரமா கொடுத்தாரேன்னு அப்படின்னு தலையில அடிச்சுட்டே சாப்பிடுறான். இந்த கழுகுகளும் ஓநாய்களும் இப்படின்னு சமணர்களை சம்ஹாரம் பண்ணிட்டார். சமணர்களை சம்ஹாரம் பண்ண உடனே இப்படி பல கஷேத்திரங்கள் போயிட்டு வந்தார். அப்படி திருமருகூர்ல இங்க இருக்கிற ஒரு வணிகன், அந்த வணிகன் ஏதோ பாம்பு தீண்டி காலகதி அடைஞ்சிட்டார். அவரை விடம் தீர்த்த பதிகம் சொல்லி ஒரு உஜ்ஜீவனம் பண்ணினார். அப்புறம் மேல வந்து முயலகன் என்கிற பிக்ஸ் அந்த வியாதி, அந்த ராஜாவோட பொண்ணு கஷ்டப்படுறது, அந்த ராஜாவோட பொண்ணு கஷ்டப்பட்டு அவளை சமாதானம் படுத்திட்டு அவருக்கு முயலகன் சொல்லி அந்த பதிகத்தை சொல்லி அவள் எழுப்பப்பட்டார். திருநீலகண்ட பதிகம் அப்படி சொல்லி எழுப்பினார். இப்படியும் பல லீலைகள் அத்தனையும் பண்ணி முக்கியமா நம்ம தொண்டை நாட்டுக்கு வந்தார். தொண்டை நாட்டுல வந்து நிறைய கஷேத்திரங்கள், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர், அப்புறம் ஓலகாந்தன் கல்லி, இப்படி நிறைய கஷேத்திரங்கள் வந்து கச்சபேஸ்வரர் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டே வந்தார். வந்து நம்ம திருவாமையூர் எல்லா கஷேத்திரங்களும் தரிசனம் பண்ணிட்டு மயிலாப்பூர் வந்தார். அந்த மயிலாப்பூர்ல சிவனேசன் என்கிற ஒரு வடிகன், ஒரு செட்டியார். அந்த மயிலாப்பூர் அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, இப்போ இருக்கிற மயிலாப்பூர் மாதிரி இல்லை. ஏன்னா மயிலாப்பூர் நம்ம 2 கிலோமீட்டர் போயிட்டா மயிலாப்பூர் தான் நமக்கு. அந்த மயிலாப்பூர் அந்த காலத்துல ஒரு பெரிய கப்பலா இருந்தது. அந்த கப்பலான மயிலாப்பூரை வந்து இவர் வந்து அப்போ வந்து எல்லாம் நிறைய ட்ரேடு வியாபாரம் எல்லாம் நிறைய நடந்தது. இவர் வந்து ஒரு பெரிய பேங்கர் பிசினஸ் மேனா இருந்தார். ஆனா இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தார், பேரு பூம்பாவைன்னு பேர். அவங்களும் எப்படி இருந்தாருன்னா, எப்ப பார்த்தாலும் சித்தம் சிவம்பாலே வைப்பார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன மாதிரி மனசு எப்போதுமே சிவனையே நினைச்சிட்டு இருந்தா, சிவனையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தார். இந்த சிவனோட குமாரனான ஞானசம்பந்தரே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்மரணம் பண்ண தன்வால கன்னிமாடத்துல வந்து சம்பந்தரோட லீலைகளை சொல்லி 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 தோழிகளோட விளையாடிட்டு இருப்பா. கன்னிமாடத்துல ஏதோ அங்க இருக்கிற வில்வத்தையும் புஷ்பத்தையும் பறிக்க போன சமயத்துல பாம்பு தீண்டி காலகத்தியே அடைஞ்சிட்டார். அப்புறம் அப்பாவுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உலகத்துல பெரிய சோகம் என்ன, புத்திர சோகம் தான். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி போன குழந்தைய வந்து பகவத்பால் அடைஞ்சா எப்படி இருக்கிற கஷ்டம். அந்த புத்திர சோகத்தோட இந்த சிவனேசன் செட்டியார் கதறின்னு 4 வருஷமா அந்த அஸ்திய வந்து தான சம்ஸ்காரம் பண்ணி அஸ்திய வச்சார். பக்கத்துலதானே அங்க இருக்கிற கூவம் இருக்கு. அந்த கூவம் வந்து மயிலாப்பூர் பக்கத்துல இருக்கு. அந்த கூவத்துல விசர்ஜனம் பண்ணிடலாமே, முடிஞ்சு போச்சே, வைக்கல. அந்த கூவத்துல இருக்கிற அந்த அஸ்தி இருக்கே, அந்த அஸ்திய வந்து ஒரு பானையில அடக்கும்படியா வச்சு அவங்க எந்த கன்னிமாடத்துல இருந்தாலோ அந்த கன்னிமாடத்தை பட்டுப்புடவை போய் மூடும்படியா பண்ண வச்சு, எங்கடா அவ எந்த படுக்கையில ஞானசம்பந்தரை நினைச்சுட்டே தூங்குவாளோ அங்க ஞானசம்பர் படம் இருக்கிற கட்டில்ல பூம்பாவையோட அஸ்திய வச்சுட்டார். இவரோ தான் வேதனையை கதறிட்டே வர உடனே அந்த கபாலீஸ்வரனை வந்து ஸ்மரணம் பண்ணினார். ஏன்னா இத பதிகத்தை ஒண்ணுதான் சொல்லுவேன். இப்போ அந்த பதிகத்தை ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன், ஏன்னா ஃபுல்லா சொல்லிட்டு டைம் ஆயிடும். அந்த கபாலீஸ்வரனை ஸ்மரணம் பண்ணிட்டா அந்த கபாலீஸ்வரனும் வந்து என்னன்னா நிறைய விதமான உபச்சாரத்து மூலியமா நிறைய விதமான உற்சவங்கள் நடந்துட்டே இருக்குமோ, எப்படி ஸ்ரீரங்கத்துல டெய்லி 24/7 365 days உற்சவமோ அந்த மாதிரி விசேஷமான தினத்துல கபாலீஸ்வரர் உற்சவம் பார்த்தா ஜாம் 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 ஜாம்னு ஜனங்க வருவா. அதுல வந்து சொல்றாங்க, ஏன்னா நம்ம எல்லாரும் படிக்க வேண்டியது, ஏன்னா நம்ம இருக்கிற ஊரு கிட்டதான் மயிலாப்பூர் கிட்டதான் இருக்கு. அந்த கபாலீஸ்வரனை பார்க்க போனோம்னா மட்டிட்ட புண்ணியங்கால அந்த பதிகத்தை சொல்லணும்.
மட்டிட்ட புண்ணியங் காணமாட மயிலை கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரமான் முட்டிட்ட பண்மின் உருத்திர பல்கணத்தாருக்கு கட்டித்த காணாதே போதியோ பூம்பாவாய். மட்டிட்ட புண்ணியங் காணன் மாடமாயிலை. ஓ பூம்பாவையே, இப்பேற்பட்ட பாக்கியத்தை நீ இறந்துட்டியேவா. நீ ஜீவனமோட இருந்தனா இங்க இருக்கிறவா பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒட்டிட்ட பண்பின் உருதிர பல்கரத்தா இருக்கு. இவா எல்லாருமே சிவகணங்கள். ஏன்னா இவா வாக்குல எப்போதுமே சிவநாம ஜெயிச்சுட்டு இருப்பா. வைதிகர்கள் எல்லாம் சிவநாம ருத்ர சீரத்தை ஜெயிச்சுட்டு இருப்பா. இவா எல்லாருமே சிவதீட்சங்கள் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கா. அந்த ருத்திர பல்கணத்தா இருக்கு. கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். கட்டிட்டல் காணாதே, இதெல்லாம் பார்க்காம போயிட்டியே. இப்படின்னு இந்த புன்னை அந்த மயிலாப்பூர் எப்பேற்பட்ட கஷேத்திரம்னா நிறைய மயில்கள் இருக்கே. அந்த மயில் ரூபத்துலதான் அம்பிகை வந்து ஆராதனை பண்ணின கற்பாகம்பாள். அப்படின்னு பல உற்சவங்களை சொல்லி 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 காணாதே போதியோ பூம்பாவாய் இப்படின்னு 10 பாட்டை பாடினார். பாடின உடனேயே உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு கடைசி படிக்கட்டுல இந்த பலஸ்ருதியை சொன்ன உடனேயே அந்த அஸ்தியை உடைத்து கொண்டு, இப்போ என்ன வயசோ 8 வயசுலதான் அவ கலக்கு தெரிஞ்சால 12 வயசு பொண்ணா வந்தார். இவருக்கும் அப்பதான் 15 வயசு ஆயிடுச்சு ஞானசம்பந்த பெருமானுக்கு. உடனே இந்த பொண்ணுக்கும் குத்தூகலம், ஆஹா ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டாரு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அப்போ ஞானசம்பந்த பெருமான் சமாதானப்படுத்திட்டு, நான் பதிகம் பாடி இந்த குழந்தையை உஜ்ஜீவனம் பண்ணினேன், பூம்பாவை அம்மாவுக்கு உஜ்ஜீவனம் பண்ண, அதனால என் புத்திரி அவ என்னோட பொண்ணு, அதனால நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பொலைட்டா சொல்லி சமாபனத்தை கேட்டு அவர் கிளம்பிட்டார். அப்படியே சீர்காழிக்கு போனார். இவருக்கும் கல்யாண பருவம் ஆயிடுச்சு. 15 வயசு 16 வயசு ஆயிடுது. அங்க இருக்கிற ஒரு வைதிகர் இருந்தார். அவருக்கு பேரு தேப்பெருமானன்னூர் நம்பாண்டார் நம்பின்னு பேர். அந்த நம்பாண்டார் நம்பியோட பொண்ணை வந்து ஞானசம்பந்தர் வந்து மாலையிட போறார். வைகாசி மூலத்துல மாலையிட போறார். அங்க இருக்கிற ஆச்சாரபுரம் சிவபெருமான வந்து கல்யாணம் நடக்க போறது. அதுவும் கூட்டத்துல வரவா ஏதோ சாமானியத்தனங்க இல்ல, பெரிய பெரிய சிவபக்தர்கள். திருநீலக்க நாயன்மார், அவர் தான் ஆத்துவாதியார். முருகநாயனார், இவா வந்து புஷ்ப கைங்கரியம் பண்றவர். அவாதான் ஞானசம்பந்த பெருமானுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணமான பொண்ணுக்கும் 2 பேருக்கும் மாலை சாத்துறார். மாலை அவர் தான் கட்டி கொடுக்கிறார். அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவரும் மதங்க சூடாமணியர் 2 பேருமே சேர்ந்து ஞானசம்பந்தரை வந்து பாட்டு பாடுறார். இப்படி நிறைய ஆட்கள் வந்திருக்கா. எல்லாரும் சேர்ந்து சூழ்ந்து வர அவளோட கூட இருந்துட்டு ஞானசம்பந்த பெருமான் வந்து நமக்கு இந்த நாம சங்கீர்த்தன மகிமையை சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னனி கொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நான் தன்னாவன் நமச்சிவாயவே. அந்த பக்தியோட லட்சணத்தை சொல்றார். ஆச்சாரியால் சொல்றார், சொஸ்வரூபானு சந்தானம் பக்தி நித்தியபிதியது. பக்தி என்னன்னு கேட்டோம்னா தன்னையே அறியறதுதான் பக்தி. எப்படி நம்ம தன்னை அறிஞ்சுப்போம்? எனக்கு தீபக்குன்னு பேர் இருக்கு, அப்புறம் நான் இந்த டிகிரி படிச்சவன் அப்படின்னு இப்ப இன்ட்ரோடக்ஷன் கேட்டோமே, இப்படின்னு வந்து இத்தனை நாமதேயத்தோட வந்து இத்தனை பேரோட நம்ம இருக்கோம். இப்படின்னு நம்ம அவளோட ஐடென்டிட்டியோட இருக்கா. ஆனா நமக்கு தீபகா இருந்துட்டு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்கும்படியா அந்த அவேர்னஸ் கொண்டு வராரு. அந்த உள்ள இருக்கிற பகவானை யாரு பூர்ணமா தெரிஞ்சின்றாரோ அதான், அப்பதான் அவர் தான் சிவனை புரிஞ்சவர். அவர் அந்த உள்ள இருக்கிற ஆத்மலிங்கத்தை வந்து யார் ஆராதனை பண்றாரோ அது எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலோட அன்போட பரமேஸ்வரோட வேண்டினோம்னா வேற எதுவும் கேட்க வேண்டாமே. கபாலீஸ்வர தரிசனம் பண்ணோம்னா அந்த கபாலீஸ்வரர் ரூபமே போதுமே வேற தவிர வேற எதுவும் வேண்டாமே அப்படின்னு அந்த ஆசையோட இருக்குது. அந்த ஆசையோட கபாலீஸ்வர தரிசனம் பண்றதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அதோட பலன் கண்ணீர். நம்ம உலகத்துக்கு எழுதுன்னு இருக்கோம். ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி உலகத்துக்கு எதுக்கோ அழறோமே, பகவானுக்கு ஒரு சுட்டு ஜலம் கொடுக்கிற ஒரு பக்தன் என்கிட்ட காட்ட மாட்டியா அப்படின்னு காளியம்மாட்ட கத்துறார் தட்சிணேஸ்வரத்துல. அந்த மாதிரி பக்தி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்மை கொய்ப்பது. அத சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நன்னெறி, நமக்கு இந்த நல்ல நெறி வரும். எதிரா நல்ல நெறினா வைதிகமான தார்மீகமான மார்க்கம். ஏன்னா தார்மீகமான மார்க்கத்தின் மூலியமா தான் பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும், பரமேஸ்வரனை புரிந்து கொள்ள முடியும்.
நம்ம ஏனாத்தான வாழ்ந்தோம்னா பரமேஸ்வரனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் நாம வேணா நம்மளை வந்து பாவனம் பண்ணிட்டுமே தவிர நமக்கு அந்த பரமேஸ்வரனே வேணும்னா வேதத்தை சொல்லபடி நம்ம வாழணும். அந்த வேதம் என்ன சொல்றது? வேதம் நான்கிலும் மெய்ப்பொழுதாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கிலும், 4 வேதம் என்னப்பா சொல்றது? நமக்கும் வேதம் படிக்க முடியலையே. நம்ம ஏதோ ஸ்கூல் படிச்சிருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம், டிகிரி வாங்கியிருக்கோம், உத்தியோகத்தை வேலை செஞ்சிருக்கோம். இப்போ உட்காந்து வேதம் படிக்கிறோம்னு பிரயத்தனம் பண்ணா காசியில போக வேண்டிய வேத மந்திரம் ராமேஸ்வரத்துல போறது, எங்கேயோ போறது அப்படின்னு அவரால சரியா சொல்ல முடியல. அந்த வேதமோட சாரம் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு 4 வேதம் கத்துக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ண வேண்டியது இருக்கு. 4 வயசு 5 வயசுல பூனல் வந்து அதுவும் பிரம்மோபதேசமான புதுசுல அவரை ஒரு பாடசாலையில கொண்டு விட்டு 10-17 வருஷம் படிச்சாதான் ஒரு 18-19 வயசுல அப்போதான் அவன் வந்து வேதத்தையும் பூர்ணமா அத்தியனம் பண்ணபடியா கடபாடி ஸ்தானமே வருவான். அந்த 4 வேதத்தை படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால வேதத்தோட சாரம் என்ன? வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. வேதமோட மூச்சு சுவாசம் என்ன? வேதமோட அந்த உயிர் என்னதுன்னா நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாய நாமத்தை சொல்லி அந்த நமச்சிவாய பதிகத்தை பாடி அதை பாடினா உடனே பரமேஸ்வரனுக்கும் ஞானசம்பந்தர் தம் பக்கத்துல இருக்கணும். இப்பதான் கல்யாணமே ஆயிடுச்சு 2 பேருக்கும். 16 வயசு ஞானசம்பந்த பெருமான். கல்யாணமான புதுசுல அந்த சிவஜோதிய தனக்கு வரும்னு விட சுத்தி வந்த ஜனங்களையும் சுத்தி வந்த அடியார்களையும் பார்த்தார். வந்தவர் நீலநக்க நாயனார், முருக நாயனார், நீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார், இப்படின்னு எல்லா பரிவாரத்தோட எல்லா சிவபக்தர்களோட சேர்ந்து வந்த 2 பேரோட சேர்ந்து வந்து ஒரு கருணை கிருபா கடாட்சத்தினால அங்க வந்து கல்யாணத்துல பந்தல் வச்சு வரா வந்து ஒரு பார்வை பார்த்தா அவன் எல்லாருமே சிவலோகம் அடைஞ்சிட்டார். அப்புறம் அங்க வந்து அப்டயே ஸ்வாஹா அப்டயே இதன்ன மம சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன்ன மம சந்திரமசே ஸ்வாஹா சந்திரமசே இதன்ன மம அப்படின்னு வேத மந்திரம் சொல்லிண்டே வந்து வைஷ்ணவ மந்திரம் சொல்லிண்டே அவன் வந்து யஜ்யம் பண்றா. அந்த யஜ்யம் பண்ற தீட்சர்கள் யஜ்யம் பண்ற வேதியர்கள் ஒரு பார்வை பார்த்தான். அவன் ஹோமகுண்டோட சேர்ந்து அப்படியே சிவலோகத்துக்கு அடைஞ்சிட்டார் அடைஞ்சார். அப்புறம் சில மேல வாசிக்கிறவா அப்படி மேல வாசிக்கிறவாளும் அவளும் பார்த்தார். கருணாகடாட்சால பார்த்து அவளையும் அடைஞ்சிட்டார். அப்புறம் வந்த அடியார்கள், தாயார், தகப்பனார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருணாகடாட்சத்தை ஒரு பார்வை பார்த்தார். எல்லா அடியார்களும் தாயார் தகப்பனாரும் சேர்ந்து கிளம்ப கடைசியில மிச்சம் யாரும் இல்லைன்னு அப்படின்னு பார்த்து சிவனோட ஐக்கியமானார். அப்படின்னு வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. 16 வருஷம் உலகத்துல வாழ்ந்துட்டார். இந்த 16 வருஷம் உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனம் என்னன்னா நமச்சிவாயத்தை சொல்லணும். இந்த நமச்சிவாய நாமத்து மேல விசுவாசம் வச்சுக்கணும். அந்த நமச்சிவாய நாமத்தை யாரு விசுவாசம் வச்சுக்கிறாரோ நம்மள பரமேஸ்வரன் நம்மள ஆட்கொள்ளுவார். பரமேஸ்வரன் நமக்கு வந்து சிவலோகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு இவர் வந்து பரமேஸ்வரன் தகப்பனாரா பார்த்து பாவிச்சுண்டு பரமேஸ்வரன் வந்து சத்புத்திரனா பாவிச்சுண்டு ஆராதனம் பண்ண. அப்படி ஆராதனை பண்ணினா பகவான் அடையுமோன்னு நமக்கு அழகா பாதையை காட்டினாரு திருஞான சம்பந்தர். அவர் சரித்திரத்தை கேட்டா நம்ம எல்லாருக்கும் சிவபெருமான் மேல பிரேம பக்தி உண்டாகும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சத்சங்கத்தை பூர்த்தி பண்ற நாளிலேந்து ஆரினிசை கல்விதற்கு அணைந்த பிரானடி போற்றி அப்படின்னு நாளிலேந்து நம்ம வந்து அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் சரித்திரம் பார்க்க போறோம். அதுல வந்து அவர் வந்து எப்படி தாசமா பரமேஸ்வரன் நான் அடியார் அப்படின்னு இந்த பாவத்தோட எப்படி கைங்கரியம் பண்ணணும், எப்படி சேவை பண்ணணும், எப்படி சிவன்பால் போல வைக்கணும் அப்படின்னு நமக்கு மார்க்கத்தை காட்டினாரே. அந்த அப்பர் பெருமானோட சரித்திரத்தை ஏதோ இன்னி சரித்திரத்தை கொஞ்சமா வந்தார். நாளைக்கு அவரோட சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரிதளம் திரிகுணாகாரம் त्रिनेत्रं च त्रियायुधं त्रिजन्म पापसंहारं एकबिल्वं शिवार्पणम् त्रिशाखैः बिल्वपत्रैश्च अच्छिद्रैः कोमलैः शुभैः तव पूजां करिष्यामि एकबिल्वं शिवार्पणम्। ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमस्ते रुद्रमन्यव उतोत इषवे नमः।